ஹாய் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் தமிழரசு மேகசின். ஓகேங்களா? யூனிட் 5, யூனிட் 6. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ்ல யூனிட் 8, யூனிட் 9 இததான் யூனிட் 5 அண்ட் யூனிட் 6ல கவர் ஆகும். அதை பத்தி தான் நம்ம முழுக்க முழுக்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். தமிழரசு மேகசின் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ற ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் மாதிரி. ஏன் அப்படின்னா அதுல முக்கியமான ஸ்கீம்ஸ், அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்டரி, தமிழ்நாடு பர்சனாலிட்டிஸ் இவங்க எல்லாருமே அந்த தமிழரசு மேகசின்ல கவர் பண்ணுவாங்க. இதை நம்ம இப்ப ஜூன் மந்த் 2025ல ஸ்டார்ட் பண்றோம். கம்மிங் வீக்ஸ் இல்ல கம்மிங் மந்த்ல அப்படியே ரிவர்ஸ்ல போகும். ஜூன் 2025, மே, ஏப்ரல், மார்ச், பிப்ரவரி, ஜான்வரி வரைக்கும் நம்ம கவர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம ஜூலை அப்டேட் ஆயிடுச்சு, ஜூலை பிடிஎஃபா வெளில வந்துருச்சு அப்படின்னா ஜூலையும் கவர் பண்ணுவோம். இதுதான் எங்களோட டார்கெட்டு. இந்த மீட்டிங்ல நான், அதுக்கப்புறம் சூர்யா ப்ரோ, அப்புறம் கீதா மேம் 3 பேர் மீட்டிங்ல வராங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் மேம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் சார். வணக்கம். ஓகே, இந்த ஜூன் தமிழரசு மேகசின்ல என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். யூனிட் 9, யூனிட் 8, அதாவது யூனிட் 5, யூனிட் 6 பத்தி பார்ப்போம். யூனிட் 9ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்ல நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு அப்படிங்கிற ஒரு டாபிக். இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக்கா இருக்கும். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல என்னென்ன நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்காங்கிறது செகண்ட் டாபிக். எளிமை ஆளுமை திட்டம், சிம்பிள் கவர்னன்ஸ் ஸ்கீம், இதையும் கொடுத்திருக்காங்க. உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டம், இதுவும் ஒரு ஸ்கீமு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த கோரிக்கைகள். இது யாருக்கு வச்ச கோரிக்கைகள் அப்படின்னா பிரைம் மினிஸ்டருக்கு வச்சிருக்க ஒரு கோரிக்கை தான். புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் திறந்திருக்காங்க, புதிய பேருந்துகள் வழங்கியிருக்காங்க, விடியல் பயணங்கள் பத்தி இருக்கும், தோழி விடுதிகள் கட்டிடம், சூறை மீன்பிடி துறைமுகம் திருவொற்றியூர்ல அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மீனவர் நலத்துறை திட்டங்கள் இதெல்லாமுமே அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு. ஓகேவா? அப்புறம் புதுக்கோட்டை மாவட்ட நலத்திட்டங்கள். இது மட்டும் இல்லாம யூனிட் 8ல அதாவது ஒவ்வொரு பர்சனாலிட்டி கவர் பண்ணியிருக்காங்க. கன்னியமிகு காயிதே மில்லத், மாப்போசி, சிலம்பு செல்வர் மாப்போசி, கற்புக்கரசி கண்ணகி சிலை, தொல்காப்பியர் சிலை, இதற்கான மரியாதைகள், கவிஞர் கண்ணதாசன் பத்தியான ஒரு விஷயம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூனிட் 8 கண்டென்ட் கவர் பண்ணியிருக்காங்க. நாங்க இந்த வீடியோவை ஒரு 4ல இருந்து 5 வீடியோவா பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். அதாவது ஜூன் தமிழரசு மேகசின் மட்டும் ஒரு 4 to 5 வீடியோஸ் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா சிலம்பு செல்வர், அதாவது மாப்போசி பத்தி, அதன் பிறகு உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டம், நம்மாழ்வார் அவார்டு அதுவும் கொடுத்திருக்காங்க. 2025 நம்மாழ்வார் அவார்டு, அதை பத்தி பேசுவோம். பிறகு பாத்தீங்கன்னா எளிமை ஆளுமை திட்டம், அரசு சேவைகளை எளிமைப்படுத்தும் புதிய திட்டம் இது, இதை பத்தி பேசுவோம். கற்புக்கரசி கண்ணகி சிலைக்கு மரியாதை. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தான் இந்த மீட்டிங்ல இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான செஷனா இருக்கும். ஏன்னா யூனிட் 8, யூனிட் 9 ரெண்டுமே கவர் பண்ணுவோம். எல்லா வீடியோஸ்லயும் 2 யூனிட் 8 டாபிக், 2 யூனிட் 9 டாபிக், இதை தான் நம்ம கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போலாமா? ஓகே, முதல்ல தலைநகர் காத்த தமிழ்ச்செல்வர் மாப்போசி. ஓகே, மாப்போசி பத்தி நம்ம நிறையவே படிச்சிருப்போம். நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் புக்ல படிச்சிருப்போம். இந்த இடத்துல மாப்போசி பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரோட பிறந்த நாளுக்கு பிறந்த நாள் கொண்டாட்டத்தை பேசியிருப்பாங்க. இவர் எப்ப பிறந்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 26 அந்த காலத்துல பிறந்திருக்காங்க. ஜூன் 26 தான் ஜூன் சிலம்பு 26 செல்வர் 1906 வருஷம் பிறந்திருக்காரு. 1906 பிறந்திருப்பார். ஓகே, மாப்போசி பத்தி அப்படியே கண்டினியூ பண்றீங்களா ஓகே. ப்ரோ? ஸோ நம்ம மாப்போசி அவர்கள் 1906 ஜூன் 26ஆம் தேதி பிறந்திருக்காங்க. இவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இவர் நமக்கு நிறைய பல பல வழிகளில் இவரோட பர்சனாலிட்டி நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு விடுதலை போராட்ட வீரராக இருந்திருக்கிறாரு, தமிழ் பற்றாளராக இருந்திருக்கிறாரு. தமிழ் உலகத்துக்கு சிலப்பதிகாரத்தை கொண்டு சேர்க்கறதுல இவருடைய பங்கு ரொம்பவே பெரியது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் அதுவும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளராகவும் தமிழ் பற்றாளராகவும் இருந்ததுனால தான் இவருக்கு சிலம்பு செல்வர் அப்படின்ற ஒரு பெயரெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்டு இவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருப்பாங்க. அதில் குறிப்பாக பாரதியாரை பற்றி ஒரு 8 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. சிலப்பதிகாரத்தை பற்றி ஒரு 13 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா? அது போக கட்டபொம்மனை பற்றி ஒரு 3 புத்தகங்கள், வஉசியை பற்றி ஒரு 3 புத்தகங்கள்,
திருவள்ளுவர் பத்தி ஒரு 3 புத்தகங்கள், வள்ளலாரை பத்தி ஒரு 8 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. அதுல தான் ஒண்ணு வந்து வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. அதுக்கு வந்து இவருக்கு வந்து விருது கிடைச்சிருக்குது இல்லையா? ஆமா, சாகித்ய அகாடமி விருது சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்கும். விருது கிடைச்சிருக்குது. ஆமா, வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடுங்கிறது ஒருமைப்பாடு. சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கும். இதோடைய வருஷம் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இன்னொன்னு சூப்பர். ஒரு விஷயம், சிலம்பு செல்வர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து இவருக்கு யார் கொடுத்திருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபி சேது பிள்ளை. நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ஆமா. ராபி சேது பிள்ளை. அவரு தான் வந்து கொடுத்திருப்பாரு. ராபி சேது பிள்ளை கொடுத்திருப்பாரு. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கும். சிலம்பு செல்வருங்கிற பட்டம் ராபி சேது பிள்ளை ராபி சேது கொடுத்திருப்பாரு. பிள்ளை கொடுத்திருக்காரு. So, இவர் ஓகே. தமிழ்ல ஆயிரம் மட்டும்தான் பெரிய ஆய்வாளரான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்ல. இவர் ஆங்கிலத்திலையும் புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. 3 புத்தகங்கள் வந்து ரொம்பவே பிரபலமான புத்தகங்கள். அது என்னென்னு கேட்டிங்கனாக்க, வஉசி அவர்களை பத்தி த கிரேட் பேட்ரியாட் அப்படின்னு ஒரு புத்தகமும், கட்டபொம்மனை பத்தி த ஃபர்ஸ்ட் பேட்ரியாட் கட்டபொம்மன் அப்படின்ற புத்தகமும், அப்புறம் வள்ளலார் ராமலிங்க சாமிகள் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி ஒரு புத்தகமும் எழுதியிருக்கிறாரு. ஓகே, யுனிவர்சல் விஷன் சூப்பர். ஆஃப் ராமலிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு. யூனிவர்சல் விஷன் ஆஃப் ராமலிங்க சுவாமி. ராமலிங்க சாமி. ஓகே. மேம், நீங்க ஏதோ 1950ல வந்து சிலப்பதிகார விழான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு தமிழ் ஹிஸ்டரியிலேயே அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சிலப்பதிகாரத்துக்குன்னு ஒரு விழா எடுத்து நடத்துனதுன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் 1950ல. அதுக்கப்புறம் வந்துட்டு தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருந்தது. இவரோட இறப்புக்கு பின்ன வந்து அது அது பெரும்பாலும் நடக்கல. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2013ல அவங்களோட பொண்ணு மாதவி பாஸ்கரன் அவங்க இவர் பேர்ல ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்துறாங்க. அந்த ட்ரஸ்ட் மூலியமா இப்போ இந்த 2013க்கு பிறகு இந்த சிலப்பதிகார விழா அப்படிங்கறது அவங்க எடுத்து நடத்திக்கிட்டு வராங்க. ஓகே. ஸோ இவர் இத்தனை புத்தகம் எழுதுனாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? இவரோட மறைவுக்கு பின்னாடி 2006வது வருடம் இவங்களுடைய நூற்றாண்டு, அதாவது 1906ல் பிறந்தாங்கன்னு 2006ல் நூற்றாண்டு விழா நடந்தது. அப்போ வந்து ஐயா மாப்போசி அவர்களுடைய எல்லா புத்தகங்களையும் நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க. சூப்பர். ஓகேங்களா? அது போக இவர் வந்துட்டு நிறைய அரசியல் பயணங்கள்லையும் இவர் வந்துட்டு ஒரு தவிர்க்க முடியாதவராக இருந்தார். குறிப்பாக வந்து தமிழ்நாட்டினுடைய இப்போ இருக்கிற எல்லைக்கு இவர் தான் வந்துட்டு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறாரு. இன்னும் நம்ம இழந்த எல்லைகளை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய போராட்டங்களையும் ஐயா மாப்போசி அவர்கள் நடத்தியிருக்காங்க. அதை பற்றி நம்ம அப்படியே பார்த்துடலாமா? பாத்திரலாம். அப்படியே பாஞ்சாலங்குறிச்சியை பத்தி சொல்லிடுங்க. ஏன்னா தமிழரசு மேகசின்ல பாஞ்சாலியங்குறிச்சியில வந்து கோட்டையை வந்து புதுப்பித்து கட்டுறதுக்காக உள்ள விஷயத்த பத்தி பேசியிருப்பார். ஏன் அப்படின்னா ஆமா. பாஞ்சாலம் அது இந்த வாட்டி குரூப் 4 கொஸ்டின்லயும் வந்துச்சு. கோட்டையோட லென்த் அண்ட் பிரெத் பத்தி கேட்டிருப்பாங்க குரூப் 4ல. ஓகே. சோ இதோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான். ஏன்னா நீங்க கடைசி ஒரு 3 மாசத்துல பாத்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைங்கிறது வந்து டிஐபிஆர்லயும் சரி, தமிழ்நாடுடைய செய்தி தொடர்பு துறையிலையும் இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை பத்தி பேசியிருப்பாங்க. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை புதுப்பிச்சு கட்டினது வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள். அவர்கள். ஆனா அதற்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இவங்கதான். ஃபர்ஸ்ட் சிலம்பு செல்வர் தான் ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாரு. சோ அதனால வந்து சிலம்பு இந்த செல்வர் அவர்கள் தான் வந்துட்டு கட்டபொம்மன் பத்தி தமிழ்லயும் புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, ஆங்கிலத்திலயும் புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அவரை பத்தி நிறைய ஆராய்ச்சிகளும் பண்ணியிருக்காங்க. புத்தகம் மட்டும் இல்ல, அந்த கட்டபொம்மன்னு சொல்லிட்டு சிவாஜி படம் வந்திருக்கும் இல்லையா, அதோட திரைக்கதை ஆமா. எழுதினதுமே மாப்போசி அவர்கள் தான். சூப்பர், சூப்பர். கட்டபொம்மனுடைய ஸ்கிரீன் பிளே எழுதுனதே மாப்போசி தான். மாப்போசி தான். சூப்பர் சூப்பர். டயலாக்ஸும் உண்டா மேம்? ஸ்கிரீன் பிளே மட்டும் தான் ஓகேவா? திரைக்கதை ஸ்கிரீன் பிளே, திரைக்கதை. திரைக்கதை மட்டும். திரைக்கதை மட்டும் ஓகேங்களா? அந்த ஃபேமஸான டயலாக்ஸ் வரும்ல, அந்த டயலாக்ஸ் எல்லாமே இந்த படத்துல தான் இருக்கும். ஓகே. அதுவும் மாப்போசி தான். சோ இது வந்து இந்த கோட்டையை புதுப்பிச்சு கட்டினதுக்காக தான் கலைஞருக்கு வந்து ஒரு பாராட்டு கொடுத்திருப்பாரு. சரிங்களா? ஒரு பாராட்டை கொடுத்திருப்பாரு. அதை பத்தி தான் சிஎம் பேசியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து புதுப்பித்து கட்டினாங்க இல்லையா? இவருடைய நம்ம மாப்போசி ஐயா அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று கலைஞர் அவர்கள் வந்துட்டு அப்ப முதலமைச்சரா இருக்கும்போது இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்துட்டு இப்ப நம்ம பாக்குறது அந்த டயத்துல அவங்க புதுப்பிச்சு இது ஏற்பாடு பண்ணி கட்டினது. ஸோ இந்த இதை வந்துட்டு அண்ணா இல்லையே அப்படின்னு படாதீங்க, நான் இருந்து உங்களை வாழ்த்துறேன் அப்படின்ற மாதிரி மாப்போசி அவர்கள் வந்துட்டு கலைஞர் அவர்களை பார்த்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் மட்டும் இல்லாம ஒரு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா, அந்த டால்மியாபுரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு கள்ளக்குடி அந்த மாதிரி பெயர் மாற்றம் செஞ்சது. அந்த போராட்டங்கள்ல வந்துட்டு முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுடைய பங்களிப்பை பாராட்டி
அவருக்கு வந்து கள்ளக்குடி கொண்டான் அப்படின்னு ஒரு பெயரையும் வந்து மாப்போசி அவர்கள் தான் வழங்கியிருக்காங்க. கள்ளக்குடி கொண்டான்னு கலைஞருக்கு வந்து ஒரு பட்ட பெயரை வந்து துணை பெயரை வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே. சரிங்களா? ஓகே, அருமை. இதெல்லாம் வந்து நம்ம தமிழரசு நம்ம மேகசின்ல மாப்போசி இருக்கு. ஐயா வந்துட்டு அந்த சென்னை போராட்டம் முதற்கொண்டு பல போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டாங்கன்னு நம்ம சொன்னோம். அந்த ம். போராட்டங்கள்ல குறிப்பா சென்னையை வந்து இப்ப தமிழ்நாடு, ஏன்னா நம்ம மாநில பிரிவு நடந்த சமயத்துல சென்னைக்கு வந்து ஆந்திராவை சேர்ந்த மக்களும் வந்து உரிமை கொண்டாடினாங்க. ஆந்திர மாநிலம் பிரிக்கப்படும் போது சென்னை வந்து எங்களுக்கு வேணும்னு கேட்டு ஆந்திர மக்களும் வந்து போராட்டத்துல இருந்தாங்க. அப்ப வந்து மாப்போசி ஐயா அவர்கள் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க, வடவேங்கடம் வரைக்கும் தமிழ்நாடு தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்களை நடத்தினதன் விளைவா தமிழ்நாட்டில் குறிப்பா சென்னை மாவட்டம் வந்து தமிழ்நாட்டோட சேர்ந்தது. திருத்தணி வரைக்கும் நம்ம வந்து வாங்க முடிஞ்சது. இத சொல். அஹ், ம். அஹ், ஒரு பெருமைப்படுத்தும் வகையில தான் தலைநகர் காத்த தமிழ்ச்செம்மல் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு இது கொடுத்து கலைஞர் ஐயா அவர்கள் காலத்துல வந்துட்டு சிலை அமைச்சாங்க. ஓகே. சிலை அமைச்சிருப்பாங்க. இன்னொன்னு, ஆமா. அந்த திருவேங்கடம்ங்கிறது இப்ப இருக்கிற திருப்பதி, ம். ரொம்ப போராடி இருப்பாரு திருவேங்கடம். ஆனா தமிழகத்துக்கு வாங்கியிருக்க முடியாது. ஆனா திருத்தணி, சென்னை, குமரி மாவட்டம், இப்ப இருக்கிற குமரி மாவட்டம், செங்கோட்டை, பீர்மேடு, தேவிக்குளம், தேவிக்குளம். இதெல்லாமே வந்து ஆமா, இந்த ஆமா. பகுதி எல்லாமும் நம்ம மாப்போசி ஐயா தான் வாங்கி தமிழ்நாட்டு கூட இணைச்சிருப்பார். ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சனாலிட்டி. அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தை தமிழ்நாடோட இணைக்கிறதுக்காக ஐயா மார்ஷல் நேசமணி அவர்களோட சேர்ந்து அந்த போராட்டத்திலையும் ஐயா மாப்போசி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. மார்ஷல் நேசமணி. ஆமா. மார்ஷல் நேசமணி பத்தியும் ஒரு முக்கியமான டேட்டா, ஏன்னா அவருமே இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி மார்ஷல் நேசமணி. நாகர்கோயில் நகர்மன்ற தலைவரா இருந்திருப்பாரு, சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருப்பாரு. ஓகே. குமரி மாவட்ட போராட்டத்தை வந்து முன்னெடுத்து சென்றவர். ஓகேங்களா? முழுக்க சூப்பர். முழுக்க குமரி மாவட்டத்தை வந்து எடுத்திருப்பாரு. நவம்பர் 1, ம் 1956 தான் குமரி மாவட்டம் வந்து தமிழ்நாட்டு கூட சேர்ந்திருக்கும். நவம்பர் 1, 1956. இந்த டேட் பத்தி மேம் வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷனோட சேர்த்து சொல்லுவாங்க. மேம், அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் பத்தி. ஆமா, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன், அதாவது ஆந்திரா அப்படிங்கிறது ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி அந்த பொட்டி ஸ்ரீராமுலு அவர் இறந்த உடனேமே நடந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால அக்டோபர் 1953 ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் கமிஷன்ஸ் போட்டு நவம்பர் 1, 1956 தான் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து அமலுக்கு வருது. ஸோ அந்த நாள் தான் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு தமிழ்நாடு தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருந்தது நவம்பர் 1, 1956. ஸோ இப்போ அந்த தேதியை வந்து மாற்றம் செஞ்சுட்டாங்க. மாற்றம் செஞ்சு, அதாவது தமிழ்நாடு பேர் மாற்றத்துக்கான தீர்மானம் கொண்டு வந்த தேதியை வந்துட்டு தமிழ்நாடு தினம்னு மாத்திட்டாங்க. ஸோ ஜூலை 18, அதுதான் அன்னைய தேதி தான் வந்துட்டு தமிழ்நாடு பேர் மாற்றத்துக்கு அந்த தீர்மானம் அண்ணா கொண்டு வந்த தீர்மானம் 1967 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த தீர்மான தேதியை தான் இப்ப தமிழ்நாடு தினம்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த தினத்தை நவம்பர் 1, 1956 அதை என்னன்னு மாத்திட்டாங்க அப்படின்னா லோக்கல் கவர்னன்ஸ் டே அப்படின்னு மாத்திட்டாங்க. ஸோ இதுதான் லோக்கல் அந்த கவர்னன்ஸ் டே. லோக்கல் சூப்பர். கவர்னன்ஸ் டே. அந்த இவர் வந்து ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பார். என்ன தமிழரசு கட்சின்னு சொல்ல முடியாது. கழகம். தமிழரசு கழகம். தமிழரசு கழகம். தமிழரசுன்னு ஒரு இதழ் ஆரம்பிச்சாங்க 1945 வருஷம். ம். தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு பரவலா இருக்கு இல்லையா, அதை முதல்ல முன்மொழிந்த தலைவர்கள்ல மாப்போசி ஐயா அவர்களும் ஒருத்தவங்க. 1945 அதை பரப்பணுன்றதுக்காக தமிழரசு இதழ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு 1947 6வது வருஷம் தமிழரசு கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை வந்துட்டு தொடங்குறாங்க. ம். தமிழ் முரசுன்னு ஒரு இதெல்லாம் நடத்திருக்காரு. தமிழ் முரசு. தமிழ் முரசு. அதற்கு அப்புறமா பாத்தீங்கன்னா வந்து செங்கோல் அப்படிங்கிற வார இதழ் நடத்திருப்பார். செங்கோல். ஆமா. செங்கோல் அப்படிங்கிற வார இதழ் நடத்திருப்பாரு. தமிழ் முரசு, செங்கோல், இந்த மாதிரியான இதழ்கள் நடத்திருப்பாரு. பொலிட்டிக்கலா பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து தமிழகத்தோடைய மேலவை தலைவரா பணியாற்றிருப்பாரு. இவர் தான் கடைசி மேலவை தலைவர்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஆமா, தமிழக இது கடைசி. பொலிட்டிக்கல் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 1967 டிஎம்கே வந்துட்டு ஆட்சிக்கு வர சமயத்துல அவங்க கூட அலையன்ஸ்ல அவங்க வந்து இருந்திருப்பாங்க.
சோ இவங்க ம் வந்துட்டு ஒரு டி நகர் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சில இருந்து 1967 வந்து எலெக்ட் ஆகுறாங்க. ம் 72ல பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு மேலவைக்கு வந்துட்டு 72ல வந்து எலெக்ட் ஆகுறாங்க. ஆனா அப்ப வந்து மெம்பரா தான் எலெக்ட் ஆகுறாங்க. அப்ப வந்து அவர் தலைவரா இல்ல. 1972ல வந்துட்டு வரும்போது ஒரு மெம்பரா உள்ளிருக்க வர்றாங்க. பட் அந்த அந்த வருடத்துல வந்துட்டு அவங்க தலைவரா இல்ல. எப்ப தலைவர் ஆகுறாங்க அப்படின்னா 1978 அந்த வருடத்துல இருந்து அந்த கவுன்சில் மேலவை வந்து ஒழிக்கிற வரைக்குமே கலைக்கப்படும். ஆமா. கலைக்கப்படும் வரைக்குமே அவங்க தான் வந்துட்டு தலைவரா இருக்காங்க. 1986 நவம்பர் 1. இப்ப ஓகே. நவம்பர் 1ல நம்ம 2 தேதி பார்த்துட்டோம். 56 ம் 1 ம் 86 நவம்பர் ஓகே. 1. ஆமா. இது வந்து ஓகே. அது எம்எல்சி வந்து மட்டும் கலைக்கிறாங்க. அது ம். மட்டும் இல்லாம இவர் சென்னை மாநகராட்சியில ஆல்டர்மேன் அப்படின்ற ஒரு பதவியிலையும் கல்விக்குழு தலைவர் அப்படின்ற ஒரு பதவியிலையும் இருந்திருக்கிறாங்க. வாட்டர்மேன் மற்றும் கல்விக்குழு தலைவர். கல்விக்குழு தலைவர். ஆமா. ஓகே. இன்னொன்னு அது ஒரு போக விஷயம் இருக்கு. சொல்லுங்க. அதை அப்படியே சொல்லிடுறேன். ம் காங்கிரஸ் கட்சியில வந்து இவர் இருந்திருப்பார். ம் ஓகேவா? சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அப்போ. ஓகேங்களா? ஓகே. காங்கிரஸ் கட்சியில வந்து இவர் பங்கேற்றிருப்பாரு. 1931ல காங்கிரஸ் பார்ட்டி நடத்தின அனைத்து ஊர்வலங்கள், கதர் விற்பனை இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் இவர் கலந்திருப்பாரு. கலந்துகிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. இதனாலதான் வந்து 1932ல வந்து இவர் வந்து கடுங்காவல் தண்டனைக்கு அனுப்பிடுவாங்க. ஓகேவா? 1932ல அப்ப வந்து தமிழா துள்ளி எழு என்ற தலைப்புல வந்து இவர் தமிழர்களை விடுதலை போராட்டத்தில் ஈடுபட அழைக்கும் துண்டறிக்கை வழங்கியிருப்பார். பேம்ப்ளெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பார். சரிங்களா? ம் தமிழா துள்ளி எழு இதுக்காக தான் கடுங்காவல் தண்டனை கொடுத்திருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸ்கூல் புக்ல தமிழ் புக்ல இருக்கும். சரிங்களா? ஓகே. காங்கிரஸ் பார்ட்டி கூட இவர் வந்து லிங்க்ல இருந்திருப்பாருன்னா 1931ல இருந்திருப்பாரு. நிறைய அப்பவும் காப்பி இருந்திருப்பாங்க. அப்பவும் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மேலவை கலைச்சு 1986ல கலைக்கிறாங்க இல்லையா? அதுக்கு பிறகுமே காங்கிரஸ்ல கொஞ்ச நாள் வந்துட்டு பயணிச்சிருக்காங்க. ஓ ம் சூப்பர் சூப்பர். இன்னொன்னு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப நான் முதல்வன் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே போடுறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. அதுல வந்து ஒரு கொஸ்டின் இருந்திருக்கும். சிவில் டிசப்போடியன்ஸ் மூவ்மெண்ட்ல எந்தெந்த பார்ட்டி எல்லாம் கலந்திருக்கும், எந்தெந்த பார்ட்டி எல்லாம் கலந்திருக்காது, யார் யாரெல்லாம் எந்தெந்த செக்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா அதுல கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து கலந்திருக்க மாட்டாங்க. ஆனா ம் கம்யூனிஸ்ட் லீடரா சொல்லக்கூடிய இஎம்எஸ் நம்பூதிரி பாத் இவங்க எல்லாம் கலந்திருப்பாங்க. அதே மாதிரிதான் ஜஸ்டிஸ் பார்ட்டிலயோ இல்ல இந்த மாதிரியான வேற கட்சியில இருக்கிறவங்களும் கலந்திருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க பாருங்க, நம்ம மாப்போசி எல்லாம் கலந்திருக்காரு. ஏன்னா மாப்போசி அந்த நேரத்துல காங்கிரஸ்ல இருந்திருப்பாரு. புரியுதா? கரெக்ட் மாப்போசி கரெக்ட். அந்த நேரத்துல காங்கிரஸ்ல இருந்திருப்பாரு. நம்பூதிரி பாத் அந்த நேரத்துல காங்கிரஸ்ல ஏன்னா அதுக்கு அப்புறம் தானே வந்துட்டு அந்த பார்ட்டி அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் சோ அந்த பண்றாங்க. டைம்ல எல்லாம் அவங்க காங்கிரஸ்ல தான் இருந்தாங்க. பார்ட்டி இருந்திருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகுதான் அவங்க வந்துட்டு மோஸ்ட்லி ஆக்டிவா இருந்திருக்க மாட்டாங்க காங்கிரஸ்ல. அந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட அந்த நேரத்துக்கு பிறகுதான் அவர் காங்கிரஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வராங்க. ம் ம் அதுல சூப்பர். வந்துட்டு தமிழர்கள் இழந்த பகுதிகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தூர் மாவட்டம் முழுக்கவே வந்து தமிழர்கள் வாழும் பகுதின்னு ஐயா மாப்போசி அவர்கள் வந்து கிளைம் பண்றாங்க. அதே மாதிரி கேரளாவினுடைய தற்போது பகுதியாக இருக்கக்கூடிய இடுக்கி மாவட்டமும் பாதிக்கு மேற்பட்ட பகுதி வரையும் தமிழர்கள் வாழும் பகுதின்னும், அப்புறம் கர்நாடகாவினுடைய சில பகுதிகளும் வந்து தமிழர்களுடைய பகுதின்னு சொல்லிட்டு ஐயா வந்து கிளைம் பண்றாங்க. அதுக்கப்புறம் தெற்கெல்லை போராட்டம் அப்படின்னு ஒரு போராட்டம். நீங்க அதை ஆமா படிச்சிருப்பீங்க. அத ஆமா. வடிவேஸ்வரம், நாகர்கோயில்ல இருக்கிற வடிவேஸ்வரத்துல வந்து ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் அந்த தெற்கெல்லை போராட்டம். 1946ல நடந்தது. ம் 1946ல தான் தெற்கெல்லை போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம மாப்போசி ஐயா கூட படிக்க வேண்டிய ரொம்ப ம் இம்பார்ட்டன்ட் விஷயம். எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இவருடைய ஆட்டோபயோகிராஃபி என்ன ஞாபகம் இருக்கா? எனது போராட்டம் அப்படிங்கிற ஒரு இது. ஆஹ் இவர் ஹிட்லரோடதோட கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க. இது தனி. எனது போராட்டம். ஓகேங்களா? எனது போராட்டம். எனது ஓகே. போராட்டம். சரிங்களா? இவர் எழுதின நூல்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட நூல்கள். அது எல்லாத்தையுமே இப்போ நாட்டுடைமை ஆக்கிட்டாங்க. அதை நம்ம முன்னாடியே சொன்னோம். அது எல்லாமே வந்து அவருடைய மறைவுக்கு பின்னாடி 100ஆண்டு விழாவில் தான் ஆக்குனாங்க. ஆனா ம் ஒரு எக்ஸ்ட்ரா தகவல் இருக்கு. இவர் வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே ஒரு நூல் வந்து ரொம்பவே ரொம்ப பெருமை மிக்கது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு விடுதலை போரில் தமிழகம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து
அவரு உயிரோட இருக்கும்போதே அதை நாட்டுடைமையாக்கி அதுக்கு வந்து பரிசும் கொடுத்து 1,00,000 ரூபாய் சன்மானமும் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் வந்து நீங்க பார்த்துக்கலாம். அந்த இடத்துல இருந்து தான் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, இந்த வில்லூர் மியூட்டினி கொஸ்டின்ஸ் இந்த வாட்டி ஆ குரூப் 1ல கேட்டாங்க. ஆமா. அந்த புக்ல இருந்து தான் கேட்கப்பட்டுச்சு, விடுதலை பொருள் தமிழர். ஓகே. சரி, ஓகே. நம்ம வந்து இப்ப மாப்போசியை வந்து ஃபுல்லா முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் போயிடலாமா? சரி. இவரோட சிலை எங்க இருக்கு? தியாகராய நகர்ல இருக்கும். சரிங்களா? தியாகராய நகர்ல இருக்கு. சென்னை ஆமா அதான் தியாகராய ஃபர்ஸ்ட் எலெக்ட் ஆனதுன்னு பார்த்தோம்ல, டி நகர் ஆமா, அசெம்பிளில இருந்து. டி ஆமா நகர் அசெம்பிளில இருந்து. ஓகே, ம். சென்னை தியாகராய நகர்ல இருக்கும். அடுத்த ஆ டாபிக் போயிடலாமா? போயிடலாம். போயிடலாம். ஒரே ஒரு உபரி தகவல் மட்டும் இருக்கு, அதை மட்டும் சொல்லிடுறேன். இவர் ஆல்டர் மேனாக இருந்தார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா சென்னை மாநகராட்சியில. அப்ப வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு மாதிரியான கொடியை வடிவமைச்சிருந்தாங்களா, அது எப்படி இருந்ததுன்னு தெரியல. பட் அதை மாற்றி சேர சோழ பாண்டியர்களுடைய சின்னமான வில் புலி மீன் அதை வந்து மாநகராட்சி சின்னமாக மாத்தி அமைச்சாராம். சூப்பர். ஓகேங்களா? ஓகே, சரி. நெக்ஸ்ட் போயிடலாமா? ஃபைல். உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டம். ஓகே மேம், இத பத்தி கொஞ்சம் அப்படியே ஓகே இன்ட்ரோ சார். கொடுத்துருங்க. இது உழவரை தேடி, இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, அந்த வழியில தான் இந்த உழவரை தேடி அப்படிங்கிற ஸ்கீம் கூட வருது. இந்த திட்டம் என்ன மாதிரியான திட்டம் அப்படின்னா, உழவரை தேடி அந்த நேம்லயே நம்ம வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த சர்வீசஸ், அவங்களுக்கான வேளாண் திட்டங்கள் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே டோர் ஸ்டெப்ல அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த உழவரை தேடி அப்படிங்கிற ஸ்கீம் கொண்டு வராங்க. சோ நம்ம வந்துட்டு எளிதாக்கணும், வேளாண் தொடர்பான விஷயங்கள் வந்துட்டு நிறைய திட்டங்கள் அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். சோ இது வந்து ஒரு அம்பர்லா ஸ்கீம்னு சொல்லலாம். சோ இது வந்து தனிப்பட்ட முறையில ஒரு ஸ்கீமா இருந்தாலும் இதற்கு கீழே என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்னா, வேளாண் திட்டம் தொடர்பான நிறைய திட்டங்கள் இருக்கு. சோ அந்த திட்டங்கள் நிறைய இருக்கு. அந்த திட்டங்கள் வந்துட்டு கரெக்டான திட்டங்கள் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். சோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து எடுத்துரைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்கள் அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக இந்த உழவரை தேடி அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாவும் கிரிவன்ஸ் ரிட்ரஸல் ப்ரோக்ராமாவும் இது செயல்படும். ஓகேங்களா? அதான் உழவரை ஆமா. தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டம். உழவருக்கு எல்லா விஷயங்களும், இப்ப மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம், அதுக்கப்புறமா தமிழ்நாடு மைனர் மில்லட் மிஷனு, சிறுதானியங்கள் மிஷன்ஸ், இது எல்லாமே வந்து இந்த திட்டத்துக்கு கீழே வரும். மேம் சொன்ன மாதிரி ஒரு அம்பர்லா ஸ்கீம் தான். இது எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா 29/5/2025 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஆமா. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வட்டம் அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இந்த ஸ்கீம். சரிங்களா? இப்ப மேம் சொன்னாங்க இல்லையா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாவே ஒரு 12 ஸ்கீம்ஸ் கிட்ட இருக்கு. ஓகேவா? 12 ஸ்கீம்ஸ் கிட்ட இருக்கும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டபுளிங் ஃபார்மர்ஸ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே வந்து தமிழ்நாட்டிலயுமே வந்து கல்டிவேஷனை 60% வந்து அதிகப்படுத்துறது. ஓகேங்களா? கல்டிவேஷன் ஏரியாவை 60% அதிகப்படுத்துறது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கிராப்பிங் ஏரியா இருக்குல்ல, டபுள் கிராப்டு ஏரியான்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல 10 லட்சம் ஹெக்டர் இருக்கு டபுள் கிராப்டு ஏரியா. இந்த டபுள் கிராப்டு ஏரியாவை 20 லட்சம் ஹெக்டரா மாத்தணும். இது ஒரு முக்கியமான எய்மா வச்சிருக்காங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா டாப் 3 ஸ்டேட்ஸ் நம்மளுடைய தமிழ்நாட்டுல உள்ள எல்லா விஷயங்களும் ப்ரொடக்டிவிட்டியில வந்துடணும். ஓகேங்களா? ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா உற்பத்தி திறன்ல அதிகமா இருக்கும். சரிங்களா? இப்ப கூட ப்ரொடக்டிவிட்டியில பாத்தீங்கன்னா ஃபிங்கர் மில்லட் அப்படின்னு சொல்றது வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஓகே, இது வந்து பாலிசி நோட்ஸ்ல பார்த்தேன். ஃபிங்கர் மில்லட்டுங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருக்கும். செகண்ட்ல பாத்தீங்கன்னா மைஸ், ஆயில் சீட்ஸ், சுகர் கேனு, கோகோனட் இருக்கும். தேர்ட்ல பாத்தீங்கன்னா பல்சஸ், கிரவுண்ட் நட் ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். இதுக்கும் எக்கனாமிக் சர்வேக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். சரிங்களா? எக்கனாமிக் சர்வேக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். பாலிசி நோட்ஸ்ல ஒரு டேட்டாவும் எக்கனாமிக் சர்வேல ஒரு டேட்டாவும் இருக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர்ல பாத்தீங்கன்னா கொய்யா இருக்கு இல்லையா, கொய்யால தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அப்புறம் ஆம்லா, நட்மெக், க்ளோவு, புளி, டேமரிண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மல்லி, இந்த மாதிரி விஷயங்கள்ல ப்ரொடக்டிவிட்டியில நம்ம செகண்ட்ல இருப்போம். கொக்கோ, மேரிகோல்டு, சாமந்தி இருக்கு இல்லையா, இதுல வந்து நம்ம தேர்ட்ல இருப்போம். ஓகேவா? ப்ரொடக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து நிறைய ஸ்கீம்ஸ், தமிழ்நாடு சிஎம் ஃபார்மர் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு ஒன்று உருவாக்கி இருப்பாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம்,
ஹில் ஃபார்மர்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம். இதுவுமே வந்து குரூப் 4ல கேட்டாங்க, பட் அப்ரிவேஷன் மாதிரி கேட்டிருப்பாங்க. ஓகேவா, அது மட்டும் இன்கரெக்டா இருக்கும். ஹில் ஃபார்மர்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம், வில்லேஜ் அவுட்ரீச் கேம்பெயின், அதாவது உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டம் மாதிரியே இதற்கு முன்ன எப்படி இருந்திருக்கும்னா வில்லேஜ் அவுட்ரீச் கேம்பெயின். ஓகேவா, பிளாக் லெவல் ஆபீசர்ஸ் எல்லாம் போயிட்டு இதை பத்தி பேசுவாங்க. ஓகேவா, ம் ஃபார்மர்ஸ்க்கு போயிட்டு டெக்னிக்கல் அட்வைசரிஸ் கொடுப்பாங்க, இந்த இப்போ விஷயங்களை நீங்க அதேதான் சார் பண்ணுங்க. இதுலயுமே என்னன்னா டெக்னிக்கல் ம், அட்வைஸ் தான். இதுக்கு வந்து எப்படின்னா ஒரு தாலுக்கா எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஒரு தாலுக்காவுக்கு 2 வில்லேஜ் சரிங்களா, ம், அதாவது ஒரு மாசத்துல 2nd and 4th ஃப்ரைடே சரிங்களா, அந்த ம். 2 நாள்ல வந்துட்டு ஒரு தாலுக்கால 2 வில்லேஜ் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு அந்த ட்ரைனிங் அங்க போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றது வந்துட்டு இந்த இது மூலியமா தான் நடக்குது. சூப்பர். 2 சோ ஃப்ரைடே அதுதான் சூஸ் சொல்றேன். பண்ணி, ஆமா, ஆமா, இது வில்லேஜ் 2nd அவுட்ரீச் and 4th கேம்பெயின் தான். ஃப்ரைடே. ம் 2nd 4th ஃப்ரைடே வில்லேஜ் அவுட்ரீச் கேம்பெயின் தான் இப்ப வந்து உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டம் அப்படிங்கிறது டெக்னிக்கல் இது வந்து அட்வைசரிஸ் கொடுப்பாங்க. ஆமா பட்ஜெட்ல சொன்னதுதான் இது. ஆமா, இந்த பட்ஜெட்ல சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங், அதுக்கப்புறம் ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல் ஃபார்மிங் ப்ராடக்ட்ஸ், இதை பத்தி இல்லாமல் ஸ்கீம்ஸ் இருக்கு. இதுவுமே என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இம்ப்ளிமெண்ட் இருக்கும். பண்றாங்க. ஆமா ஆமா, உயிர்ம வேளாண்மைன்னு சொல்லக்கூடிய ஆர்கானிக் ஃபார்மிங்கை வந்து அதை பத்தியான விழிப்புணர்வும் இந்த ஸ்கீம்ஸ் கீழே கொண்டு வருவாங்க. சரிங்களா. ஆஹ் அதுக்கப்புறமா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் உயிர்ம ஆஹ் வேளாண்மை பத்தி ஐவி இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் கொண்டு வருது, எக்ஸ்போஷர் விசிட்ஸ்ன்னு சொல்றாங்க, அதெல்லாம் கொண்டு வரதை பத்தி பேசுறாங்க. சரிங்களா. ஓகே இங்க இருக்கிற ஆர்கானிக் ஃபார்மர்ஸ். ஃபார்மிங்ல ஆர்கானிக் ஃபார்மிங்ல சர்டிபிகேட் வாங்கினதுல தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். ஆர்கானிக் ஃபார்மிங் ஏன்னா அதிகமான ஃபார்மர்ஸ் வந்துட்டு இப்போ ஆர்கானிக் சர்டிபிகேட், அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றாங்க அப்படின்னா நாங்க ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றோம்னு ஒரு குறிப்பிட்ட சர்டிபிகேட் வந்து வாங்க வேண்டிய வாங்கணும். சோ அதுல வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் சர்டிபிகேட்ல வந்துட்டு தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். அதிகமான உழவர்கள் வந்துட்டு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றாங்க. இன்னொன்னு, இந்த வாட்டி குரூப் 1ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க வெளியூர்ல இருக்கிற ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பத்தி. அதுக்குமே இதுதான் வந்து பேஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து இங்க இருக்கிற தமிழ்நாடு வாழ் வேளாண்மை உழவர்களை வச்சு கூட்டிட்டு போயிட்டு ஃபாரின்ல இருக்கிற பேடி ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க, வியட்நாம்ல என்ன மாதிரி பேடி ப்ரொடக்ஷன் இருக்குன்னு பாருங்க. குறிப்பா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க குறைந்த நீர்ல எப்படி வந்து ஏற்கனவே கிடைத்த மகசூல் எடுக்கணும் அப்படிங்கிறத பத்தின ஆராய்ச்சிகள் தான் அதிகமா போகுது. இதுக்காக வந்து நெதர்லாந்து அப்படிங்கிற ஒரு நாட்டிலையும் சீனாவிலையும் போயிட்டு நம்மளுடைய விவசாயிகளுக்காக அவங்கள கூட்டிட்டு போயிட்டு அங்க என்னென்ன முறைகளை பின்பற்றுறாங்க அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் வந்துட்டு இந்த தடவை காமிச்சிட்டு வந்திருந்தாங்க. காமிச்சிட்டு வந்திருக்காங்க. ஆமா, ஆமா, இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் விசிட் அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்நேஷனல் இப்ப எக்ஸ்போ சர்வீஸ். ஆமா, ஆமா, அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நிறைய இப்ப அந்த சீ ட்ரில் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. நேத்து ம் சிஏபிஎஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம் ப்ரோ. நேத்து ம் சிஏ கொஸ்டின் பேப்பர்ல கர்நாடகா, கோஸ்டல் கர்நாடகால வந்து சீ ட்ரில் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருக்கு. ஓகேங்களா. ம் அந்த டெக்னிக்கை வந்து யாரு வந்து பதிவு செஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். நிக்கோலோ ம் கொண்டி அப்படிங்கிறது தான் பதிவு செஞ்சதா நெட்ல உள்ள சோர்சஸ் எல்லாம் சொல்லுது. பட் நான் இன்னும் ஓகே, புக்ல பார்க்கல, நான் வந்து அதை கமெண்ட்ல போடுறேன் யார் அப்படிங்கறத. சரி. நிக்கோலோ கொண்டி தான் இப்போதைக்கு. இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஹிஸ்டரியில இருந்தும் கொஸ்டின்ஸ் வருது. கொஸ்டின்ஸ் வருது. அண்ட் தென் ஐஆர்ல இருந்து வரும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம சொட்டு நீர் பாசனம் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அதெல்லாமே வந்து எங்க முதல்ல வந்து இது பண்ணாங்கன்னா இஸ்ரேல் நாட்டில் தான் வந்து அந்த இதை கண்டுபிடிச்சு அப்படி வந்து பாசன முறைகள் பண்ணாங்க. அண்டு இப்போ நமக்கு வந்து அந்த பாசன முறைகளில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதை வந்து சிக்கனமாக நீரை பயன்படுத்தணும். இப்போ நம்ம வந்து இலவச மின்சாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அது வந்து இப்போ மானியங்கள் முதல்ல கொடுக்கறதுக்கும் இலவசமாக மின்சாரம் கொடுக்கறதுக்கும் அந்த என்ன சொல்றது ஐநா சபையினுடைய அமைப்புகளா இருக்கக்கூடிய சில இது வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்க வந்து குறைந்த விலையில இது பண்றீங்க, மார்க்கெட்டுக்கு வந்து ஓபன் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய நாட்டின் மீது அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு இதுவாக தான் இருக்கு. அது அப்ப மானியங்களை குறையுங்க. எப்பவுமே இருக்க ஒரு விஷயம் என்னன்னா அந்த சுகர் ம், கேன்ல வந்துட்டு அந்த இஷ்யூ இருக்கு. சுகர் ம், கேனுக்கு வந்துட்டு நம்ம ஃபேட் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுக்குறோம் இல்லையா, அது ஆமா, வந்துட்டு அவங்களுக்கு குடுக்கறதுனால மத்த நாடுகள் வந்துட்டு அதை வந்துட்டு அப்போஸ் பண்ணிக்கிறாங்க.
அப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிரேசில் எனக்கு கரெக்டா தெரியல. பிரேசில் சுகர் கேன்ல அதிகமா இருக்குது. பிரேசில் ஆஸ்திரேலியாவான்னு தெரியல கரெக்டா எனக்கு. பிரேசில் அந்த இருக்கு. பிரேசில், ஆமா. நாடுகள் வந்துட்டு ம். அந்த நாடு வந்துட்டு எப்பவுமே வந்து சுகர் கேனுக்கு நம்ம வந்து ஃபேட் பிரைஸ் குடுக்கறதுனால அது அவங்களுக்கு வந்துட்டு இதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. ஓகே, சூப்பர். நம்ம இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் விசிட்ல இருந்து ரொம்ப தூரம் போயிருக்கோம். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஓகே. வாட்டி குரூப் 4லயுமே அந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் வேற நாட்டுல என்னென்ன பேர்ல கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். குறிப்பா மேட்ச் த ஃபாலோயிங்ல. பிலிப்பைன்ஸ்ல செய்யக்கூடிய மாடல்ஸை வந்து இங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்ம அந்த பிற என்ன, வேளாண் நிலத்திலேயே மீன் வளர்த்தல், நண்டு வளர்த்தல் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, கோழி ம். வளர்த்தல். அந்த மாதிரி வந்துட்டு கலப்பா அந்த மொத்தமா ஒரே இடத்துல எல்லாத்தையும் மிக்சடு வளர்க்கக்கூடிய கல்டிவேஷன், பண்ணை உழவு அத முறை அதை அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதும் வந்துட்டு இந்த இதுல வந்து ஒரு விஷயமாக சொல்லப்பட்டது அந்த நேரத்துல. கரெக்ட். சூப்பர். நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் ஸ்கீம்ஸ். இந்த ஸ்கீமும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கீம். மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் ஸ்கீம்ல வந்து உங்களுக்கு ஆஹ் என்ன ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணணும், ட்ரெடிஷ்னல் பேடி சீட்ஸ், அதாவது நெல் ஜெயராமன் மிஷன் அப்படின்னு பார்த்துருப்போம். கரெக்டா? நெல் ஆமா. ஜெயராமன் இவரும் ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சனாலிட்டிங்க. நெல் ஜெயராமன் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பேர்ல தான் ட்ரெடிஷ்னல் பேடி சீட்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதெல்லாமே மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம்ல தான் வரும். மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் ஸ்கீம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024ல அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ஸ்கீம்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த இது சொல்லுவாங்கல்ல, குறைந்த பசுந்தம். குறைந்த நீர்ல வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய சிறுதானிய பயிர்கள் வந்துட்டு எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த திட்டத்துல தான் வருது. அதே மாதிரி காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்றதுக்கான பிரச்சனைகள், அதில் இருக்கக்கூடிய சவால்களை வந்துட்டு எப்படி நம்ம எதிர்கொள்றது அப்படிங்கிறதையும் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்துல சொல்றாங்க. ஆமா, அதுல 2 விஷயங்களும் பேசுறாங்க ப்ரோ. ஆதார் ம். தொண்டா இலை, நொச்சி இலை, ம். இந்த 2 ஆமா, இலையும் பத்தி ஆடாதோட கன்று, பேசுறாங்க. நொச்சி, வேப்ப மரமும் பசுந்தாள் உரங்களையும் ஊக்குவிக்கணும் அப்படின்றதும் அதுல ஊக்குவிக்கிறாங்க. சொல்லியிருக்காங்க. ஆமா, ஆடாத்தோடா, நொச்சி, பசுந்தாள் இது, அதுக்கப்புறம் வேப்ப ம். மரக்கன்று இதெல்லாமும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ட்ரெடிஷ்னல் பேடி சீட்ஸ். இது மட்டும் இல்லாம ஒரு ஆர்கானிக் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல வந்து பிக்ஸ் பண்றாங்க. ஆர்கானிக் கிளஸ்டர்ஸ் 725 ஆர்கானிக் கிளஸ்டர்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆர்கானிக் இன்புட் சென்டர்ஸ் அப்படின்னா உயிர்ம உள்ளீடு மையங்கள் இதுவுமே நிறுவி இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிறுவி இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம நியூட்ரிஷனல் பிளான்ட் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டச்சத்து தாவர கிட் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க. ஓகேவா? இது எல்லாமே ஓகே. இப்ப நடந்துட்டு இருக்கு. இது மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம்ல. இந்த உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டத்துல இதெல்லாமும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, நீங்க இதை அவைல் பண்ணிக்கலாம், நீங்க இதை பண்றீங்களா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு மில்லட் மிஷனு இது எல்லாமே சொல்லுவாங்க. அப்புறம் இப்ப கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் அதுவும் இருக்குல்ல. ஆமா, கேவிஐடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. அதுவுமே இருக்கும். மெடிசினல் ட்ரெடிஷ்னல் பேடி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மருத்துவ குணம் சார்ந்த நெல் விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சம்பா அப்படிங்கிற ஒரு விஷயம். சிவன் சம்பா இதையும் பாருங்க. இந்த சிவன் சம்பாங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நெல் ரகத்தையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஓகேவா? சிவன் சம்பா இதெல்லாம் மில்லட் மிஷனு இது கீழே வரும். சாயில் ஹெல்த் கார்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயம் தான். சாயில் ஹெல்த் கார்டுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாமும் எனக்கு தெரிஞ்சு நம்ம அக்ரிகல்ச்சர்ல உள்ள மேஜர் பார்ட் எல்லாமே நம்ம பேசிட்டோம். ஓகேங்களா? மில்லட்டு, பல்சஸ் சீட்ஸ் இதெல்லாமும் வந்து மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம்ல வரும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பெஸ்ட் அண்ட் டிசீஸ் கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே கொடுக்குறாங்க. அந்த கேலண்டர்ல பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் அண்ட் டிசீஸ் கேலண்டர்ல உங்களுக்கு 1,00,000 ஃபார்மர்ஸ்க்கு இதை கொடுத்துருக்காங்க. இது என்ன நோய், ஓகேங்களா, இந்த நோய் எப்படி தற்காக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்துக்கு கீழே தான் கொடுப்பாங்க. இப்ப ஏதோ ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்னா, பிங்க் பால் வார்ம் காட்டன்ல வந்திருக்கு அப்படின்னா நீங்க அந்த இதுல பார்க்கலாம் ஒரு கைட்லைன் மாதிரி. ஓகே, இது இந்த இந்த நோய் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்டு அக்ரிகல்ச்சர் ஆபீஸ்ல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்க சொல்லுவாங்க. ஓகேவா? பெஸ்ட் அண்ட் டிசீஸ் கேலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, கலைஞரின் ஆல் வில்லேஜ் இன்டகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா? இந்த ப்ரோக்ராமுமே வந்து ஒரு இதுதான் அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராம் தான். அது கிளஸ்டரா கொண்டு வர்றது. அதுக்கப்புறம் ஒன் வில்லேஜ் ஒன் கிராப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம். ஓகேவா?
ஒன் ஜென்ஷன் ஒன் ப்ராடக்ட், இந்த மாதிரி ஒன் நேஷன் ஒன் ரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒன் வில்லேஜ் ஒன் கிராப் டெமான்ஸ்ட்ரேஷனும் இந்த வருஷத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வராங்க. ஓகே. அப்புறம் தமிழ்நாடு மில்லட் மிஷன் நம்ம பேசினதுதான். ஆல்டர்னேட்டிவ் கிராப் கல்டிவேஷன். இந்த ஆல்டர்னேட்டிவ் கிராப் கல்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துல ஒரு பயிரே வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த மண்ணோடைய தன்மை வந்து கம்மியாயிடும், ஈல்டு கொடுக்காது. அதனால என்ன பண்றாங்க, ஆல்டர்னேட்டிவ் கிராப் கல்டிவேஷன். இப்ப ஒரு போகம் இது போடுறீங்களா, அடுத்தது இதை மாத்திடுங்க. அப்படி ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இம்ப்ரூவ் ஆகும், ஈல்டு அதிகமா கொடுக்கும். பயிர் அதுக்குமே சுழற்சி பல்ஸ், விவசாயம்னு ஆமா, சொல்லுவாங்க பயிர் அந்த மாதிரி. சுழற்சி விவசாயம், பல்சஸ், ம். ஆயில் சீட்ஸ், மில்லட்ஸ், இந்த 3 விஷயத்தையும் தான் அதுல வந்து மேஜரா பேசுறாங்க. ஓகே. ஓகேவா? அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நிறைய சப்சிடிஸ், டிஜிட்டல் அக்ரிகல்ச்சருக்காக உழவர் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப், சரிங்களா, ம். உழவர் ஆப் அப்படிங்கிற ஒரு ம். ஆப்பும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இது கிட்டத்தட்ட 18 லட்சம் ஃபார்மர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்களாம் இந்த ஆப்பை. ஓகேங்களா? இதுல வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்னா வெதர் ஃபோர்காஸ்ட் இருக்கும், ரிசர்வயர்ல எவ்வளவு தண்ணி இருக்கும், அதுக்கப்புறமா இந்த ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் அக்ரிகல்ச்சர் கீழே இருக்கு அப்படிங்கறதும் பார்க்க முடியும். கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டலுங்க. ஓகேவா? ம். கிரெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு போர்ட்டலு. கிரெயின்ஸ்னா தானியங்கள், இந்த மாதிரி GRAINS, குரோவர் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்புட் சிஸ்டம். இந்த விஷயம், இந்த போர்ட்டல் என்னெல்லாம் பேசும் அப்படின்னா ஃபார்மரோட டேட்டா பேஸ், உங்களுடைய நிலத்தை வந்து ஜியோ ரெஃபரன்ஸ் பண்ணும், ரியல் டைம் கிராப் சர்வே பண்ணும், அதுக்கப்புறமா வந்து சப்சிடிலாம் ஏதாச்சும் வேணும், மானியங்கள் வேணும்னா அதை வந்து நீங்க அதுல பதிவு பண்ணியிருக்கலாம். ஓகேவா? இந்த ம். மாதிரியான விஷயங்கள்லாம் கிரெயின்ஸ் பேசும். ஓகேவா? இதுவுமே வந்து இந்த நான் முதல்வன் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருப்பாங்க. ஓகேவா? டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர்ல. அதுக்கப்புறமா ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒன்று கிரியேட் பண்றாங்க. இந்த ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரியில ஒவ்வொரு ஃபார்மருக்கும் யூனிக் ஃபார்மர் ஐடி, ஓகேங்களா, ம். ஆதார் மாதிரி யூனிக் ஃபார்மர் ஐடின்னு ஒன்று கொடுக்குறாங்க. இதை எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு வில்லேஜ் கேம்ப்ஸ் மாதிரி நடத்தி அதுல வந்து என்ரோல் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே முக்கியம், உழவர் ஆப், கிரெயின்ஸ் போர்ட்டலு, ஃபார்மர் ஐடி. ஓகேவா? ஃபார்மர் ஓகே. ஐடி. ஓகே. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் இருக்கு. கடைசியா வில்லேஜ் லெவல் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் குரூப் அப்படிங்கிற ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ம். ஆஹ் இந்த குரூப் பாத்தீங்க அப்படின்னா அந்த KVIDP ப்ரோக்ராம் கீழே தான் வரும் இந்த குரூப்பும். இதுவுமே வந்து மாடர்ன் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜிஸ் இருக்கு இல்லையா, ம். ட்ரோனை வச்சு நீங்க ஃபெர்டிலைசர்ஸ் இது பண்றது, இதெல்லாமும் இதுல பேசுவாங்க. நமோ டிடி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் பார்த்துருப்பீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். அதே மாதிரி ஓகே. தான், ஆனா இதுல வந்து மாடர்ன் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜிஸை உழவர்கள் எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங் கொடுக்குற ப்ரோக்ராம் மாதிரி வில்லேஜ் லெவல் ஓ, அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் குரூப்ஸ். இன்னும் சூப்பருங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம விட்டுட்டோம், அதுதான் அடுத்த டாபிக். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மாழ்வார் விருது. மேம், ஓகே. இதை பத்தி கொஞ்சம் அதுக்கு இன்ட்ரோ முன்னாடி கொடுக்குறீங்களா? இதுல ஒரு இந்த டேட்டா ஒரு வந்து ஆட் நிமிஷம். இந்த பண்ணிடுறேன். உழவன் ஆ, ஆப் பார்த்தோம் அப்படின்னா வெதர் ஃபோர்காஸ்டிங் வந்துட்டு 4 நாளைக்கான வெதர் ஃபோர்காஸ்டிங் அதுல வரும். அதே ம் மாதிரி உழவன் ஆப் மூலியமா நான் ரெண்டல் சர்வீசஸும் இருக்கு. அந்த வேளாணுக்கு தேவைப்பட்ட அந்த மிஷினரிஸ் இருக்கு இல்லையா, அந்த ம் ரெண்டலுமே அந்த ஆப்புக்கு கீழே வந்துரும். அந்த சர்வீசஸ்க்குள்ள அதுவுமே அடங்கும். ஓகே. ரெண்டெல்லாம் வரும். சூப்பர். ஓகே. அதே மாதிரி இந்த உழவரை தேடி அப்படின்ற திட்டத்துல இன்னொரு விஷயம் சொல்றது என்னன்னாக்க, அவங்க விளைவித்த பொருட்களை மார்க்கெட்டிங் பண்றதுக்கான ஒரு இதையும் வந்து, அதாவது இணையத்துல இது பண்றதுக்கான வழிமுறைகளையும் அவங்க ஏற்படுத்தி தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, முன்னாடி வந்துட்டு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் வந்து ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க, உங்களுக்கே தெரியும், உழவர் சந்தை உழவர் சந்தை. அப்படின்னு ம் சொல்லிட்டு. அந்த உழவர் சந்தையை பத்தி அப்படியே பார்த்துருவோம். உழவர் சந்தை எப்போ வந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1999ஆம் ஆண்டு இடைத்தரகர்களை நீக்குவதற்காகவும் வேளாண் பொருட்களை விளைவித்தவர்களே விலை நிர்ணயம் செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல அப்போதைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் வந்துட்டு அந்த இதை தொடங்கினாங்க. ஓகேங்களா? ஸோ அதை ஆனா பார்த்துக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இது இந்த உழவர் சந்தையை மாடலா வச்சுதான் அவங்க APMCங்கிறதே கொண்டு வர்றாங்க. ம், அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி அப்படிங்கிறது இந்த உழவர் சந்தையோட அந்த நல்ல அந்த அச்சீவ்மெண்ட் கூட சொல்லலாம் APMC அப்படிங்கிறது. சூப்பருங்க. அண்ட் இந்த வருஷம் வந்துட்டு உழவர் சந்தையினுடைய 25வது ஆண்டு நிறைவு செஞ்சிருக்கு. ஸோ அதனால அதிலிருந்தும் கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை யார் கொண்டு வந்தா, இல்லை எங்கே ஆரம்பிக்கப்பட்டது, அதன் மாதிரி அதையும் பார்த்துக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா ஓகேங்க. அதெல்லாம் கண்டிப்பா ஓகேங்க. கொஷின் ஏரியா கன்ஃபார்மா ஓகேங்க. கேட்பாங்க. உழவர் சந்தை,
1990s இருந்தே இது பண்றாங்க இல்லையா. ஆமா. இ நாம் அப்படின்னு ஒண்ணு பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா. இ நாம் நீங்க சொன்னீங்கல்ல, மார்க்கெட்டிங் ஆன்லைன்ல மார்க்கெட்டிங் பண்றதுக்காக உள்ளதுதான் இ ம் நாம். நேஷனல் ஆமா. அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் தான் இதோடைய ஃபுல் ஃபார்ம். இதுவும் கொஸ்டினா வரதுக்கு ஓகே வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஆஹ் இப்ப மேம் சொன்னாங்கல்ல ஏபிஎம்சி, அதை வந்து இதோட ம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நேஷனல் ம் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் ஓகே. இ நாம்ங்கிறது கிட்டத்தட்ட அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி கவர்மெண்ட் வச்சிருக்கிறது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்காக. ம் சரிங்களா. ம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்காக ஆன்லைன் மார்க்கெட்டிங்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் பண்ணும், நிறைய வைடர் மார்க்கெட் ஆக்சஸ் கொண்டு வரும். இந்த மாதிரியான பெஸ்ட் விஷயங்கள்லாம் இருக்கு இதுல. இ நாம்ங்கிறது ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இ நாம்ங்கிறது எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்கும் அப்படின்னு தெரியுமா? ஒன் நேஷனல் ஒன் ப்ராடக்ட் எல்லாமே அக்ரிகல்ச்சர் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்ரிகல்ச்சர். ஏபிஎம்சி ஓகே அக்ரிகல்ச்சர்ல தான் வருங்கிறப்ப. ஓகே. சரிங்களா. அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த இதுக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற மினிஸ்ட்ரி பேரே இப்போ ஃபார்மர் வெல்ஃபேர்னு மாத்திருப்பாங்க. ஆமா அதுவுமே ஆமா. ஒரு இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா. வேளாண் சூப்பர். உழவர் நலத்துறை அப்படின்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. பேர் முதல்ல மாற்றம் வேளாண்மை செய்யப்பட்டிருக்கு. துறைன்னு இருந்திருக்கும், வேளாண் உழவர் நலத்துறைன்னு இப்ப பேர் மாத்திருக்காங்க. பேர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. சூப்பர். நெக்ஸ்ட். இந்த தடவை தான் வந்துட்டு டைரக்டா அவங்க கிட்ட கருத்து கேட்டு அதற்கேற்ற மாதிரி தனியா ஒரு நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி அப்படி பண்ணதில்ல. ஆமா, ஓகேங்களா. இதான் ஃபர்ஸ்ட் டைம். கரெக்ட். ஆமா. நிதிநிலை அறிக்கை வந்து அதாவது இந்த ரெஜிம்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஆ அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்ங்கிறது. சூப்பர். ஆமா. ஓகே நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே ஓகே. ஓகே சார், போயிடலாம். மேம், 2025ஆம் ஆண்டிற்கான உயிர்ம வேளாண்மையில் சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருது அப்படிங்கிற ஒரு விருது கொடுத்திருக்காங்க. இந்த விருதை பத்தி என்ன ஏது அப்படிங்கிற கான்டெக்ட் சொல்லுங்க. ம் ஓகே. நம்மாழ்வார் விருது அப்படிங்கிறது வந்து உயிர்ம வேளாண்மைனா என்னங்க, ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த வருஷம் வந்து 3 ஃபார்மர்ஸ்க்கு வந்து இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆர்கானிக் ஃபார்மிங்ல வந்து சிறந்து விளங்கக்கூடிய மாநிலம் எது? சிக்கிம். ஆர்கானிக் தமிழ்நாடு. ஃபார்மிங் சிக்கிம் தான். சிக்கிம். ஆனா சிக்கிம் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து சிக்கிம். அவங்க ஆமா. வந்து பர்சன்டேஜ் படி பார்த்தோம்னா சிக்கிம். ஆனா ம். அதிகமாக இந்தியால பாக்குறோம்னா ஆர்கானிக் சர்டிபிகேட் வாங்குறதுல அதிகம் வந்துட்டு தமிழ்நாடு தான். அதாவது அது சூப்பர். சிறிய மாநிலம் அப்படின்ற வகையில அது முன்னாடி சிறிய வந்தது. மாநிலம் போது அவங்க பெரிய பர்சன்டேஜ் வைஸ் மாநிலங்கள்னு அதிகமா பார்க்கும்போது இருக்காங்க. தமிழ்நாடு தான் வரும். தமிழ்நாடு தான் வரும். கிட்டத்தட்ட ஒரு 3 ஃபார்மருக்கு வந்து இந்த இது வந்து அவார்டு வந்து வழங்குறாங்க. நம்மாழ்வார் விருது அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து வழங்குறாங்க. இவர் ம். யார் வந்து இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்க வந்து நல்ல பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுப்பாங்க. ஓகேவா. 6.50 லட்சம் இந்த வருஷம் மட்டும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. 6.50 லட்சம். யார் யாருன்னு தெரியுமா? அந்த விருது வாங்கினவங்களா? ஆமா, அந்த விருது வாங்கினவங்களுடைய கோவை மாவட்டத்தை சேர்ந்த சம்பத்குமார் அப்படின்றவங்களும், திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ஜெகதீஷ் அப்படிங்கிறவங்களும், நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த காளிதாஸ் அப்படிங்கிறவங்களும் வாங்கியிருக்காங்க. ஆமா, இவங்க 3 பேர் தான் வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே. இவங்க 3 பேர் தான் இந்த அவார்டு வாங்கியிருப்பாங்க. மேக்சிமம் 3 பேருங்கிறதுனால இது கொஸ்டின்ஸ்ல வராது. பட் இந்த அவார்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் உண்டு. நம்மாழ்வார் விருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங், நேச்சுரல் ஃபார்மிங் அப்படின்னு ஆப்ஷன் வைக்கலாம். நேச்சுரல் அந்த ஃபார்மிங், ஆர்கானிக் போன ஃபார்மிங். ஸ்கீம் பார்க்கும்போதும் ஒரு பர்சனாலிட்டி பார்த்தோம் இல்லையா, நெல் ஜெயராமன் நெல் ஜெயராமன். அப்படிங்கிறவரும் சரி, இந்த நம்மாழ்வார் அப்படிங்கிறவங்களும் சரி, இவங்க வந்துட்டு இந்த விவசாயம் துறைக்கு குறிப்பா வந்து அவர் வந்து மரபு மரபுசார் இந்த விவசாயம், ட்ரெடிஷனல் விவசாயம் பேடி சீட்ஸ். அந்த அதை வந்து மீட்டெடுக்கிறதுல ரொம்பவே இது பண்ணியிருக்காங்க. பழமையான நெல் வகைகளை மீட்டெடுக்கிறதுல நெல் ஜெயராமன் அவர்கள் வந்துட்டு நிறைய பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா. நம்மாழ்வார் ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டி தான். முக்கியமானவர். நம்மாழ்வார்னா போன குரூப் 1லயும் கொஸ்டின் கேட்டாங்க நம்மாழ்வாரை வச்சு. ஓகேங்களா. எப்போதுமே நம்மாழ்வார் வச்சு ஒரு கொஸ்டின் வரலாம். நெல் ஜெயராமன் நீங்க கண்டிப்பா பார்க்கணும். நெல் ஜெயராமனுக்கு சிலை கூட வடிவமைக்கிறதா ஏதோ நியூஸ் பார்த்தேன். ஓகேங்களா. அது என்ன ஏதுங்கிறத கமெண்ட்ல நான் வந்து அப்டேட் பண்றேன். இவ்வளவுதாங்க இருக்கு. உயிர்ம வேளாண்மை அப்படிங்கிறது வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பத்தி உள்ளது. சரிங்களா. ஆர்கானிக் ஃபார்மிங் பத்தி உள்ளது. ஆர்கானிக் ஃபார்மிங்க்கும் நேச்சுரல் ஃபார்மிங்க்கும் என்னங்க வித்தியாசம்? இயற்கை வேளாண்மைக்கும் உயிர்ம வேளாண்மைக்கும் என்ன வித்தியாசம்? இயற்கை வேளாண்மையில வந்து
உயிரி உரங்கள் பயன்படுத்துவாங்களா? இல்ல ஆர்கானிக் ஃபார்மிங்ல தான் உயிரி ஆர்கானிக் உரங்கள் பயன்படுத்துவாங்க. ஃபார்மிங்லயும் யூஸ் பண்ணுவாங்க. ம் அது ம். கரெக்டா தெரியல சார். நேச்சுரல் ஃபார்மிங்க்கு வித்தியாசம் தெரியல. ஆக்சுவலா நேச்சுரல் ஃபார்மிங் வந்து உங்களுக்கு எதுவுமே பண்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. நேச்சுரல் ஃபார்மிங்லயும் ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங்லயும் இதுலயுமே உங்களுக்கு வந்து இப்ப இந்த ஜீரோ டில்டிங் ஃபார்மிங் அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? நீங்க வந்து பூமியை சுரண்ட கூட கூடாது. ம் ஓகேவா? இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஆர்கானிக் ஃபார்மிங்ல வந்து நீங்க ஆஹ், இந்த கெமிக்கல் சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர்ஸ் கெமிக்கல் மட்டும் தான் யூஸ் ஃபெர்டிலைசருக்கு பண்ணுவோம். பதிலா பயோ ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பயோ யூஸ் பண்றாங்க. ஃபெர்டிலைசர் பண்ணணும். யூஸ் பண்ணுவீங்க, ஆ. அவ்வளவுதான். மத்தபடி ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ்ல நம்ம எல்லாமே டில்டிங் பண்ணுவோம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயோ ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே எப்போதுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அதே ஃபார்முலால தான் இருக்கும். என்ன கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். நேச்சுரல் ஃபார்மிங்லயும் இந்த ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங்லயும் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா இது கூட இருக்காது. ஃபெர்டிலைசர்ஸ் கூட அதிகமா இருக்காது. ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங்லாம் சுத்தமா இருக்காது. நீங்க எதுவுமே போடக்கூடாதுங்க. ம் எப்படி வளருதோ அப்படியே வளர்ந்துடணும். காடு எப்படி வளரும் அந்த மாதிரி வளர்ந்துடணும். ஓகேவா? ஆனா ஆர்கானிக் ஃபார்மிங்ல நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஓகே. சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாமா? ஓகே. ஓகே சார். அரசு சேவைகளின் நடைமுறைகளை எளிதாக்கும் எளிமை ஆளுமை திட்டம். எளிமை ஆளுமை திட்டம் அப்படின்னா என்னங்க? ஃபர்ஸ்ட் அதாவது நமக்கு நிறைய தினம் நம்ம பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்கள்ல வந்து சர்டிபிகேட்ஸ் தேவைப்படும். நமக்கு ஏகப்பட்ட சான்றிதழ்களை தேவைப்படுறதுனால நம்ம போயிட்டு இ சேவை மையங்களை அணுகுவோம். இல்லைன்னா வந்துட்டு அந்தந்த தரப்பு அதிகாரிகளை போயிட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணுவோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான ஆம், விஷயங்கள் வந்துட்டு தாமதமாகலாம். இல்லைனாக்கா அதனால வந்து நமக்கு வந்து சில இடைஞ்சல்கள் வரலாம், இல்லை நேர விரயங்கள் ஆகலாம். இது எல்லாத்தையும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஒழுங்குபடுத்தி குறைந்த நேரத்துல நம்மள அந்த சான்றிதழ்களை பெறுவதற்கான ஒரு விஷயம் அது விஷயம். சிம்பிள் ஆமா. சிம்பிள் கவர்னன்ஸ். கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிம்பிள் கவர்னன்ஸ் அப்படிங்கறத வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழே இருக்குன்னா மனிதவள மேம்பாட்டுத்துறை அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் கீழே தான் இருக்கு. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா 150 சர்வீசஸ் கிட்ட வந்து கொண்டு வரணும். 150 சர்வீசஸ் கிட்ட டார்கெட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்து ஒரு 10 சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேங்களா? 10 சர்டிபிகேட் வந்து இப்போ ப்ரொவைட் பண்றாங்க. என்ன அப்படின்னா சானிடேஷன் சர்டிபிகேட், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஹோம் ஃபார் விமன், மகளிர் இல்லங்கள் உரிமம், அதுக்கப்புறம் சொத்து மதிப்பு சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு சால்வன்சி சர்டிபிகேட், ப்ராப்பர்ட்டி வேல்யூவேஷன் சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க அது. அதற்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த முதியோர் சர்டிபிகேட் இல்லங்கள் தான். கட்டுறதற்கான உரிமை, பொது கட்டிட ம், உரிமை, சுகாதார இதெல்லாம் சான்றிதழ். ஆன்லைன்ல அப்ளை பண்ணி டைரக்டா ஆமா. வாங்கிக்கலாம். சொத்து ஆமா மதிப்பு. ஆன்லைன்ல அப்ளை பண்ணி டைரக்டா வாங்கிக்கலாம். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் கீழ் வெள்ளை வகை தொழிற்சாலைகள் பட்டியல் விரிவாக்கம். ஆக்சுவலா ஆமா. ஒயிட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் இதுவுமே ம் நான் முதல்வன்ல வந்து கேட்டாங்க. ஒயிட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ்னா பாத்தீங்கன்னா மினிமல் பொல்யூட்டிங். ஓகேவா? ம் மினிமல் பொல்யூட்டிங் இல்லைன்னா நான் பொல்யூட்டிங், இந்த ரெண்டு விஷயங்கள் தான் ஒயிட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி வந்து நீங்க வாங்குனீங்க, உங்களுக்கு சர்டிபிகேட் வாங்குனீங்கன்னா தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஓகேவா? ஓகே. இது வந்து ஆனா என்னன்னா அடிக்கடி வந்து பர்மிஷன்ஸ் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி இன்ஸ்பெக்ஷன்ஸ் வரும். அல்ல அடிக்கடி வந்து பர்மிஷன் வந்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒயிட் அதாவது கேட்டகரி அப்படின்னு வாங்கிட்டீங்கன்னா. ஓ ஓகேங்களா? ஓகே. முன்னாடி வந்து 37 தொழிற்சாலைகள் மட்டும்தான் ஒயிட் கேட்டகரியில இருக்கு. ஓகேவா? ம் இப்ப 609 இண்டஸ்ட்ரீஸ வந்து அதுல சேர்த்துட்டாங்க. சூப்பர். ஓகேவா? ஓகே. ஒயிட் போர்டுல வந்து சேர்த்திருக்காங்க. தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல வந்து இந்த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஒயிட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி லிஸ்டும் கொடுக்குறாங்க. இத பத்தியுமே பேசியிருக்கேன். பேசியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு புன்சை நிலங்கள் இருக்கு இல்லையா? அதை வந்து ம் விவசாயம் இல்லாத செயல்பாட்டுக்கு பயன்படுத்துறதுக்கான ஒரு தடை இல்லாத சான்றிதழ் வாங்குறது. ஆமா. அது நோ அந்த மாதிரியான அப்ஜெக்ஷன் விஷயத்துக்கும் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அதுவுமே நீங்க அது இதுல வாங்கலாம். எளிமை வாங்கலாம் ஆளுமை திட்டத்துல. ஆளுமையில. அப்புறம் நன்னடத்தை சான்றிதழ், அப்புறம் அரசாங்க ஊழியர்கள் வந்து கடவுச்சீட்டு பெறுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதாம். அதுக்கு ம் தடையின்மை சான்றிதழும் இதுல வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 சேவைகளை வந்து நடைமுறைகளை வந்து எளிமையாக்கி இருக்கிறாங்க. அதை போயிட்டு நம்ம அணுகிறதுக்கும் எளிமையாக்கி இருக்கிறாங்க. அதுதான் வந்து ஆமா. இந்த திட்டத்தினுடைய நோக்கமா அது இருக்கு என்ஓசி அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோ. இப்ப பாஸ்போர்ட் ம் வாங்கணும். இப்ப நீங்க கவர்மெண்ட்ல இப்ப நாளைக்கு வேலையில போய் சேர்ந்துட்டோம்னா பாஸ்போர்ட் ம் வாங்குறதுக்கு என்ஓசி வாங்கணும். அதுவுமே நம்ம ம் இந்த எளிமை ஆளுமை திட்டத்தின் மூலம் வாங்கிடலாம்.
அதற்கப்புறமா ம் குட் கான்டக்ட் சர்டிபிகேட். ஓகேங்களா, ம் நீங்க நன்னடத்தை சான்றிதழ். இதுவுமே ம் வந்து அந்தந்த நிறுவனத்துல வந்து பொதுத்துறை நிறுவனங்களா இருந்தா இப்ப பொதுத்துறை நம்ம நிறுவனங்கள்ல பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் இருக்குல்ல, அந்த போல ம் ம், அது அந்த போல அந்த மாதிரி ம் என்ஓசி ஓகே கொடுக்கணும். சரிங்களா, இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு திட்டம் தான். சீக்கிரமா நான் அக்ரிகல்ச்சர் யூஸ் சர்டிபிகேட் ஃபார் பூஞ்சை லேண்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஒயிட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ், சால்வன்சி சர்டிபிகேட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இந்த சால்வன்சி ம் சர்டிபிகேட் வச்சுதான் உங்களுக்கு வந்து ஆக்சுவலா அந்த அதை எப்படி இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, லேண்ட் வேல்யூ இண்டிவிஜுவலோட ஃபினான்ஷியல் ஸ்டாண்டிங்கை வச்சு இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த சால்வன்சி சர்டிபிகேட், ப்ராப்பர்ட்டி வேல்யூஷன் சர்டிபிகேட்ங்கிறது. அதுக்கப்புறமா அந்த விமன்ஸ் ஹாஸ்டல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும். அது பெரிய பிரச்சனை ஆயிடக்கூடாது. விமன்ஸ் ஹாஸ்டல் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும். என்னன்னா முன்னாடி 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஒரு லைசன்ஸ் கொடுக்குறாங்கன்னா 3 வருஷம் இருக்கும். இப்ப வந்து 10 ரெனியூவல் வருஷமா பண்ணணும். நீட்டிக்கிறாங்க. ஓகே ஓகேங்களா, 10 வருஷமா இது பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து என்னன்னா முன்னாடி வந்து 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் ஆகுமா ஒரு பர்மிஷன் ம் வாங்குறதுக்கு. நீங்க இந்த எளிமை ஆளுமை ஸ்கீம் மூலமா நம்ம போறோம், இப்ப நம்ம ஏதாச்சும் வாங்குறோம், மகளிர் இல்லங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குறோம்னா ஒரே நாள்லயே வந்து சிம்பிளிஃபை ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, சூப்பர். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. சானிடேஷன் சர்டிபிகேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சுகாதார சான்றிதழ் அப்படிங்கிறாங்க. இது என்னன்னா ஒரு வளாகம், நீங்க ஒரு காம்ப்ளெக்ஸோ இல்ல ஒரு கடையோ வச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு சானிடேஷன் சர்டிபிகேட் வாங்கணும். அங்க ஹைஜீனா யூஸ் பண்றாங்களா, கழிப்பறைகள் சுத்தமா இருக்கா, ஹைஜீன் ஸ்டாண்டர்ட்ஸ் கூட இருக்கா, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த சர்டிபிகேட் கொடுப்பாங்க. சானிடேஷன் சர்டிபிகேட் அப்படிங்கிறது ம் இதுவுமே இதுல எளிமை ஆளுமை மூலமா வாங்கலாம். இப்போதைக்கு 10 விஷயங்கள் வந்து கொடுக்குறாங்க. 10 சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை சர்வீசஸ் இனிமேல் கொடுக்க போறாங்க அடுத்த வருஷம் அப்படின்னா 150 சர்வீசஸ். 150. 10 ஆமா 10ல இருந்து 150க்குள்ள கொண்டு வந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு 2026ல 10ல இருந்து 150 இன்க்ரீஸ் ஆகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கீமு. எளிமை ஆளுமை சிம்பிள் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சிம்பிள் ஓகே கவர்னன்ஸ். மேம் மேம் தான் சொன்னீங்க குட் கவர்னன்ஸ் டே, லோக்கல் ஆமா. கவர்னன்ஸ். லோக்கல் கவர்னன்ஸ் டே வந்து தமிழ்நாட்டுல வந்துட்டு கொண்டாடுறது நவம்பர் 1, 1956. இது குட் கவர்னன்ஸ் டே அப்படிங்கிறது டிசம்பர் 25, 2014ல இருந்து இந்த குட் கவர்னன்ஸ் டே வந்துட்டு செலிப்ரேட் பண்றாங்க. கொண்டாடுறாங்க. மோடி கவர்மெண்ட் வந்ததுல இருந்து வாஜ்பாய் அவங்களோட பர்த்டே வந்துட்டு டிசம்பர் 25. ஸோ அதுல இருந்து 2014ல இருந்து நம்ம இது இந்தியன் கவர்மெண்ட் செலிப்ரேட் பண்றாங்க. அது மூலியமா தான் குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் வந்து வெளியிடுறாங்க. அது வந்து 2019ல இருந்து குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வருது, மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா எத்தனை செக்டார்ஸ் வந்துட்டு அவங்க கவர் பண்றாங்கன்னா 10 செக்டார்ஸ், 58 இண்டிகேட்டர்ஸ். ஸோ அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு நமக்கு அந்த ஆப்ஷன்ஸ்ல எலிமினேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ 58 இண்டிகேட்டர்ஸ், 10 செக்டார்ஸ். சூப்பர் மேம். ஓகே, கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் இருக்கு. எளிமை ஆளுமையில இருந்து கேள்வி வரதுக்கான அதிக வாய்ப்பு உள்ளது. வர யூனிட் 5ல இருந்து கொஸ்டின் கேட்கணும்னா நெக்ஸ்ட் ஒரு யூனிட் 8 டாபிக் பார்ப்போம். ஓகே ஹிஸ்டரி, தமிழ்நாடு ஹிஸ்டரி டாபிக் பார்ப்போம். ஓகேங்களா, கற்புக்கரசி ஓகே கண்ணகி அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மலர் தூவி மரியாதை. என்னைக்கு மலர் தூவி மரியாதை செஞ்சிருக்காங்கன்னா சித்திரை முழு நிலவு நாள் அன்னைக்கு சித்திரை இந்த முழு விஷயங்களை நிலவு. பண்ணியிருக்காங்க. ஓகே ஆஹ் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து அதுக்கப்புறம் அந்த திருவுருவ படத்திற்கு வந்து அலங்கரிக்கப்பட்டு இந்த விழாவை சிறப்பிச்சிருக்காங்க, மலர் தூவி விழாவை சிறப்பிச்சிருக்காங்க. ஓகேவா, ஓகே எதுக்காக அந்த சித்திரை முழு நிலவு நாளை வந்து கொண்டாடுறாங்க ப்ரோ? அது என்னன்னா நம்ம கற்புக்கரசி கண்ணகி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ம் வாழ்க்கையில இந்த முழுநிலவு சித்திரை முழுநிலவு நாளுங்கிறது நிறைய இடங்கள்ல வந்துட்டு பிரதிபலிக்குது. அவங்க வாழ்க்கையில வந்துட்டு பல இடங்கள்ல இருந்து இந்த முக்கியமான நாளாக இந்த இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம் நூல் வழியா நமக்கு வந்து தகவல் கிடைக்குது. ஆஹ் உதாரணத்துக்கு சித்திரை முழுநிலவு நாள்ல தான் வந்துட்டு ஆஹ் கண்ணகியை விட்டு பிரிந்து போன கோவலன் வந்து திரும்பவும் கண்ணகி கிட்ட வர்றாங்க. அதுவும் ம் சித்திரை முழுநிலவு நாளாம். அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், மதுரையை எரித்த பிறகு, அதாவது கோவலன் இறந்த பிறகு மதுரையை எரித்திருவாங்க இல்லையா, எரித்து விட்டு அவங்க வந்துட்டு 14 நாட்கள் கழித்து சித்திரை முழுநிலவு நாள் அன்னைக்கு தான் அவங்க வந்து அந்த விண்ணோக்கி பயணம், அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, கோவலன் வந்துட்டு இந்திரனுடைய ரதத்துல வந்து
விண்ணுக்கு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் செங்குட்டுவன் கிட்ட அந்த மலைவாழ் மக்கள் வந்து சொல்லுவாங்கல்ல, அந்த நாளும் வந்து சித்திரை முழுநிலவு நாள். இப்ப உதாரணமா நம்ம ஒரு விஷயத்த பார்க்குறோம்னு சொன்னாக்க, கண்ணகி கோயில் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இல்லையா? அது வந்து அதாவது சேரன் செங்குட்டுவன் வந்துட்டு கண்ணகிக்காக எடுக்கப்பட்ட கோயில் வந்து தமிழ்நாடு கேரளா எல்லையில நெடுவேல் குன்றம் அப்படின்ற ஒரு இடத்த தாண்டி அந்த பிற என்ன கோவில் வந்து அமைந்திருந்தது. அந்த ம். கோவில்ல வந்துட்டு கண்ணகிக்கு வந்து ஆண்டுக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வழிபாடே நடக்கும். அது வந்துட்டு இந்த சித்திரை முழுநிலவு சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு மட்டும்தான் நடக்குது. ஆமா, கேரள மக்கள் வந்து மங்களாதேவின்னு சொல்லுவாங்க. மங்களாதேவி, அப்புறம் அவங்க வந்து நிறைய நேம்ல வந்து சொல்றாங்க. அதுல வந்து பகவதி அம்மன், மங்களாதேவி இது எல்லாமே வந்து கண்ணகியை தான் குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆமா ஆமா, ஓகேங்களா? நான் அந்த ஃபெஸ்டிவலுக்கு போயிருக்கேன் ஒரு வாட்டி. ஓகே. ஆமா. ஆக்சுவலா இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணகிக்கு வந்து சிலம்பு நாயகி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சிலம்பு செல்வி அப்படின்னு சிலம்பு சொல்லுவாங்க. செல்வி. ஓகேவா? ஓகே. குமுளியில இருக்கும். குமுளியில வந்து ஆமா. ஒரு மலைவாழ் மக்கள் வந்து இந்த விழாவை பயங்கரமா கொண்டாடுவாங்க சித்திரை முழு நிலவு அன்னைக்கு. ம். சிவப்பு பட்டு உடுத்தி வந்து மக்களுக்கு வந்து அத கோவத்தோடைய சிம்பாலிபிகேஷன் சிவப்பு பட்டு அப்படிங்கிறது மக்களுக்கு ம். வந்து அருள் பாலித்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் இருக்கும், நீங்க வேணா பாருங்க. குறிக்கு. இது ஆமா. குமிளி பகுதி, நெடுவேல் குன்றம், அதாவது நீங்க கரெக்டா நெடுவேல் குன்றம், டாபிக் தான். சுருளி ஃபால்ஸ் தாண்டி குமுளி நெடுவேல் குன்றத்துல இருக்குது. ம், இந்த செங்குட்டுவன் வந்து வடநாட்டு படையெடுப்பு நிகழ்த்தி கல் எடுத்து, அதாவது கனக விஜயர்னு 2 பேரை தோற்கடித்து அவர்களை கல் சுமந்து வந்து வஞ்சியில ம், வந்து பத்தினி கோட்டம் எடுப்பாரு. அதுல ம், வந்து ஒரு விழாவும் பத்தினி வழிபாடுன்னு சொல்லிட்டு ஒரு விழாவும் எடுத்திருப்பாரு. இந்த தகவல்களை வச்சுதான் அந்த விழாவுக்கு வந்து எந்தெந்த மன்னர்கள்லாம் அந்த காலத்துல வந்திருப்பாங்க அப்படின்றதும் நமக்கு வந்து வரலாற்று தகவலா கிடைக்குது. குறிப்பா ம், வந்து முக்கியமா இலங்கையினுடைய மன்னன் கயவாகு அப்படிங்கிறவரும், அப்புறம் வந்து இவர் தோற்கடித்து இழுத்து வந்த கனக விஜயர்களும், அப்புறம் வந்துட்டு பாண்டிய மன்னன், அதாவது அந்த இறந்து போன பாண்டியனுடைய வாரிசா வரக்கூடிய ஒரு செழியன், வெற்றி செழியன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கொங்கு சோழர், அது மாதிரி நிறைய மன்னர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. இந்த மன்னர்களுடைய வாழ்க்கை, அதாவது அந்த அவங்களுடைய காலத்தை வைத்து தான் சிலப்பதிகாரம், அப்புறம் கண்ணகியினுடைய அந்த டைம் லைனே நம்ம வந்துட்டு பிற என்ன ஃபிக்ஸ் பண்றாங்க. சொல்ல முடியும். அண்ட் ம். ஆமா. அடுத்தது இந்த பிற என்ன கண்ணகி அம்மனுடைய அந்த கோவில் வந்துட்டு சமகாலத்துல வந்துட்டு எங்க இருக்குதுன்னு கிடைக்கல. ஏன்னா வந்து ஒன் ஓகே. இப்ப சேரன் செங்குட்டுவன் அவர்கள் வந்துட்டு பத்தினி தெய்வமான கண்ணகிக்கு வந்துட்டு கோவில் எடுத்தாங்க அப்படின்றத பத்தி வரைக்கும் பார்த்தோம். இப்ப சமகாலத்துல அந்த பத்தினி கோவில், அதாவது கண்ணகிக்கு எழுப்பப்பட்ட கோவில் வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்றத பத்தி தேடி நிறைய தமிழறிஞர்களும் சரி, வரலாற்று ஆசிரியர்களும் சரி, சிலப்பதிகாரத்தின் வழியாகவும் அவர்களுக்கு கிடைத்த வேறு சில தகவல்களின் அடிப்படையிலையும் நிறைய பேர் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அதுல கோவிந்தராஜன் அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டு, இவர் வந்துட்டு மாப்போசி ஐயா அவர்கள் இருக்காங்களா, அவங்களுடைய நண்பர்னு சொல்றாங்க. அவரும் வந்துட்டு இதுல தேடி அலைந்ததுல முக்கியமான ஒருத்தர். இவர் வந்துட்டு கரந்தை தமிழ் சங்கத்துல தமிழாசிரியரா பணியாற்றி இருக்கிறாரு. இந்த ஐயா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க, சிலப்பதிகாரத்துல இருந்த தகவல் படி கண்ணகி பயணித்த வழியை தேடி கண்டுபிடிச்சு அந்த நெடுவேல் குன்றத்தை நோக்கி இவங்க பயணப்பட்டாங்க. அதுவும் வைகை ஆற்றின் கரை வழியாகவே போனதா சொல்றாங்க. அந்த இடத்துல வந்துட்டு சிதிலமடைந்த ஒரு கோயிலை வந்துட்டு கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த அங்க வந்து கண்ணகி சிலையும் கிடைச்சிருக்கு, அதுவும் சிதிலமடைந்து இருந்திருக்கு. இந்த விஷயத்த வந்து 1965ல மாப்போசி அவர்கள் வந்துட்டு கோவையில வந்து நன்னெறி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி அதுல வந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த நம்ம கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் கண்டுபிடிச்ச அந்த தகவலையும் அந்த கண்ணகி சிலை பற்றின வரலாற்றையும் மக்களுக்கு முதல் முறையாக வெளியிடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டதுனால கோவிந்தராஜன் ஐயா அவர்களுக்கு வந்துட்டு 2013ல குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்து தொல்காப்பியர் விருது கிடைக்கப்பெற்றது. அப்புறம் அவங்க தாங்க எந்த வகையில் அதை கண்டுபிடித்தோம் அப்படிங்கிறத பத்தி பூகார் முதல் வஞ்சி வரையில் கண்ணகியார் அடிச்சுவட்டில் அப்படின்னு ஒரு புத்தகமே வந்துட்டு கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. சூப்பர். ஆக்சுவலா ஓகேங்களா? புகார் முதல் வஞ்சி வரை அப்படிங்கிற ஆ புத்தகம், புகார் முதல் அதோடைய வஞ்சி வரை. அதோட ம் நுவான்சஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். வஞ்சி காண்டம். அதுதான் ஆமா, அந்த அதேதான். நுவான்சஸ் தான். கரெக்ட். புகாருங்கிறது பூம்புகார், வஞ்சிங்கிறது வந்து கேரளா. ஓகேங்களா? கேரளா. ஓகே. திருவஞ்சிக்களம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவஞ்சிக்களம். ம் ம். ஓகே. ஓகே. அந்த தொல்காப்பியர் விருது சொன்னீங்க இல்லையா, அந்த ம் தொல்காப்பியர் விருது வந்துட்டு 2015, 16 அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்ன வரைக்குமே அது
இது பண்ணல. 15-16 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே. ஆக்சுவலா அது சென்ட்ரல் கவர்மெண்டோட அவார்டு தானே மேடம்? ஆமா, ஆமா சென்ட்ரல் பிரசிடென்சியல் ஆமா கவர்மெண்ட் அவார்டு. தான். குடியரசுத் தலைவர் தான் அதை வழங்குவாங்க. சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ்னு இருக்கு இல்லையா, அவங்க தான் அதோ அந்த இன்ஸ்டிடியூட் வழியா தான் இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த இன்ஸ்டிடியூட் பத்தி சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க பிஐபில. அதாவது ஆம், அதாவது தமிழ்ல இருந்து மெய்ட்டி லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட முதல் இதுன்னா அது வந்து திருக்குறள் தான் அப்படிங்கிற மாதிரி. மெய்ட்டி அப்படிங்கிறது எந்த லாங்குவேஜ்னு தெரியுதா? தெரியல மேடம். மெய்ட்டிங்கிறது மணிப்பூர் இருக்குல்ல, மணிப்பூர் ஓ மெய்ட்டை. ஆமா அந்த ஆமா மெய்ட்டி. ஓகே ஓகே ஓகே. அதான் அதான். ஆமா, தமிழ்ல இருந்து மெய்ட்டைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்ட முதல் இது வந்து திருக்குறள் தான். அதை டிரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ். அவங்க தான் வந்து 2012 வந்துட்டு திருக்குறளை வந்துட்டு இது பண்ணிருக்காங்க. சோ இந்த இன்ஸ்டிடியூட் வழியா தான் அந்த தொல்காப்பியர் விருது அப்படிங்கிறது பிரசிடென்ஷியல் அவார்டா கொடுக்கப்பட்டுட்டு இருந்துச்சு. ஆனா 2015-16க்கு அப்புறம் கடைசியா அதை அப்பதான் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. கொடுக்கறது. ஓகே ஆமா. ஓகே. அண்ட் இந்த பத்தினி அம்மன் வழிபாடு அப்படின்றத பத்தி பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னா, இது வந்துட்டு நம்ம நினைக்கிறோம் இந்துக்கள் மட்டும்தான் இதை வழிபடுவாங்க அப்படின்னு. ஆனா வந்து பௌத்தர்களும் இதை வழிபட்டு இருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, இலங்கையில வந்துட்டு நம்ம அப்போ மன்னனாக இருந்த, அதாவது கோயில் கட்டப்பட்ட நேரத்தில் மன்னனாக இருந்த கயவாக மன்னன் திறப்பு விழாவில் கலந்துக்கிட்டான்ற தகவலை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஸோ அதனுடைய வழியா இலங்கையில் இருக்கக்கூடிய பௌத்தர்களும் இந்த பத்தினி தெய்வத்தை வணங்குறதாகவும், அங்கேயும் வந்து பத்தினி வழிபாடு அப்படிங்கிறது இருக்குது. அதாவது குறிப்பா கண்ணகி அவர்களை வந்துட்டு ஒரு முலை இழந்த திருமா உண்ணி அப்படின்ற வரியை பயன்படுத்தி சொல்லுவாங்க. அதே மாதிரியான ஒரு அமைப்போட அங்கேயும் வந்துட்டு பத்தினி தெய்வம் வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் இந்த இலங்கையிலையும் தமிழ்நாட்டிலையும் இருக்கக்கூடிய இந்த பத்தினி வழிபாட்டை தொகுத்து ஒரு பௌத்தர் வந்துட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். த கல்ட் ஆஃப் காடஸ் பத்தினி அப்படின்னு சொல்லிட்டு 1983 கணநாத் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் வந்து எழுதியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஆக்சுவலா வந்துட்டு சொல்லுங்க. அந்த கோயில் விஷயத்த பாத்தீங்கன்னா, நம்ம மங்களாதேவி கோயில் குமுளி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மங்களாதேவி கோயில் கூடலூர் மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அம்மா வந்து கடவுள்கிட்ட போய் ஐ மீன் கடவுள்கிட்ட போய் அடைஞ்சது அப்படின்னு சொல்றாங்களா, வானத்துல ஏறி பறந்துட்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இளங்கோ அறிவத்தோட சீக்கிரம் நான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா அதுதான் நாட்டிடும் யாம் ஒரு பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிப்பாரு. கரெக்ட். ஓகேங்களா? அந்த வானத்துல போய் சேர்றதுக்கு முன்னாடி கோவலன் வானத்தின் வழியாக வந்து திருப்பி அவளை வந்து கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு போறதா ஒரு ஐதீகம். ஐதீகம் ஓகேவா? இருக்கு. ஆமா அதனாலதான் இந்த அம்மாவுக்கு மங்களாதேவி. ஏன்னா ம், ஆஹ் இவங்க வந்து கணவனை இழந்த கைம்பெண்ணா இருக்காங்க. ஓகேங்களா? ம், கணவனை இழந்த கைம்பெண்ணா இருக்கிறவங்களுக்கு மங்களாதேவிங்கிற பேர் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, அந்த குமுளியா இருக்கக்கூடிய நெடுவேல் குன்றம்ங்கிற பகுதியில வந்து கோவலன் வந்து தெய்வமா வந்து தெய்வ புருஷனா வந்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அந்த மலை பேரு விண்ணேற்றி பாறை அப்படின்னு விண்ணேற்றி பாறை. இன்றைக்கு வந்து அது வண்ணாத்தி பாறை அப்படின்னு மறுவே வழங்கப்படுது. வழங்குறாங்க. அந்த இடத்துலதான் அந்த ஆலயமும் கட்டப்பட்டிருந்தது. ஆமா, அந்த ஆலயமும் அங்கதான் கட்டப்பட்டிருக்கு. விண்ணேற்றி பாறை விண்ணேற்றி பாறை குமுளியில இருக்கு. தேனி மாவட்டம் இல்ல கேரளால உள்ள இடுக்கி மாவட்டம். அதான் அதான். அதாவது இப்ப அந்த இது எப்படின்னா, அது வந்து கோவில் இருக்கக்கூடிய இடம் வந்துட்டு தமிழ்நாடு அரசினுடைய எல்லை பகுதிக்குள்ளதான் இருக்கு. ஆனா கோவில் வந்துட்டு யாரு கட்டுப்பாட்டுல இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்க கேரள அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. கேரள அரசினுடைய பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் நாம் அந்த கோயிலுக்கு போக முடியும். இன்னும் குறிப்பா சொல்ல போகணும்னா, பொதுமக்களுக்கு ஆண்டுக்கு ஒரு நாள் மட்டுமே அந்த கோவில் வந்து திறக்கப்படுகிறது. சித்திரை முழு நிலவு நாள் மட்டும்தான் அது கோவில் திறக்கப்படுகிறது. பெரியார் டைகர் ரிசர்வ் அங்கதான் இருக்கு. இந்த நம்ம காட்டக்கூடிய இந்த படத்துல இருக்கக்கூடிய கண்ணகி சிலை இருக்குதுல்ல, இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அறிஞர் அண்ணா அவர்கள் வந்துட்டு 1967 முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார்கள். அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு உலக தமிழாராய்ச்சி மாநாடுகளை நடத்தணும். ஏற்கனவே அதுக்கு முன்னாடி ஒரு நடந்திருந்திருக்கு. ஸோ 2வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு வந்து சென்னையில நடத்துறாங்க. அதன் ஒரு பகுதியாக இந்த மாதிரி தமிழ்ல இருக்கக்கூடிய முன்னோடிகள், சான்றோர்கள், அதுல வரக்கூடிய கதை மாந்தர்களுக்கு சிலை வைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வந்து அந்த நேரத்துல தொடங்கி வைத்தார்கள். அந்த ஒரு பகுதியின் விளைவாகத்தான் கண்ணகி அவர்களுக்கு வந்துட்டு சிலை வந்து மெரினா சாலையில வைக்கப்பட்டது.
ஆனா ஒரு சில தனிப்பட்ட அரசியல் காரணங்களுக்காக 2001வது ஆண்டு அந்த சிலை வந்துட்டு அகற்றப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு வந்துட்டு 2006ல முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களால திரும்பவும் அதே இடத்துல அந்த சிலை வந்து இப்ப நிறுவப்பட்டு இருக்குது. அதே சிலையை புனரமைச்சு சரி பண்ணி இதை திரும்ப வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம ஸோ இந்த இதுல டேட்டாவை பார்க்கலாம். மாப்போசியை பத்தி பார்த்தோம். அதுல ஒரு டேட்டா மிஸ்ஸிங். அது எப்படின்னா மாப்போசி அவர்களுக்கு வந்துட்டு 2006வது ஆண்டு அவர்களுக்கு வந்துட்டு நூற்றாண்டு விழா நடந்தது. அந்த நூற்றாண்டு விழாவில் நம்ம அவருடைய எழுதின நூல்கள் எல்லாத்தையும் நாட்டுடைமை ஆக்குனாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அதோட சேர்ந்து இன்னொரு விஷயத்தையும் பண்ணாங்க. அவருக்கு வந்துட்டு ஒரு நினைவு தபால் தலை, அஞ்சல் தலை வெளியிட்டாங்க. அதுவும் அப்பதான் நடந்தது. ஓகேங்களா? சூப்பர். இப்ப நான் ஓகே. இன்னொரு ஒரு டேட்டா சொல்றேன். இந்த ஏரியாவை பத்தி நம்ம பேசிட்டோம் அப்படிங்கிறதுனால பெரியார் நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னா இந்த நம்ம சொல்லக்கூடிய குமிளி இந்த ஏரியால தான் பெரியார் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியார் நேஷனல் பார்க்ல உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா பெங்கால் டைகர்ஸ், எலிஃபண்ட், மலபார் ஹார்ன்பில். ஓகேங்களா? ஹார்ன்பில் கன்சர்வேஷன் சென்டர் முதல்ல தமிழ்நாட்டுல தான் கொண்டு வந்திருப்பாங்க. மலபார் ஹார்ன்பில்ங்கிறது இந்த இடத்துல தான் இருக்கும். ஆனைமலை சரிங்களா? பகுதியிலும் அந்த இடத்துல தானே இருக்கு. தேனி, கம்பம், ஆமா. தேனி, அப்புறம் கம்பம் இந்த மாதிரி கேரளாவினுடைய இடத்துல தான் இடுக்கி இருக்கும். மாவட்டங்கள். ஆமா. பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தான் அது ப்ராஜெக்ட் எலிஃபண்ட்லலாம் இந்த சாங்சுரி ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தது. ஆமா. ஓகேங்களா? ப்ராஜெக்ட் ஓகே. எலிஃபண்ட்லலாம் இந்த சாங்சுரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் இது வந்து முதல்ல இந்த பெரியார் டைகர் ரிசர்வ் வந்து ராயல் ஹண்டிங் கிரவுண்டா இருந்திருக்கு. யாருக்கு ஓ. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிவாங்கூர் சமஸ்தானத்துல உள்ளவங்களுக்கு ராயல் ஹண்டிங் கிரவுண்டா இருந்திருக்கு. ஓகே. ஓகே. அதான். ஓகேங்களா? இப்ப நம்ம மாப்போசி ஐயா அவர்களை பத்தி பார்த்தோம்ல, அதுல ம், வந்துட்டு இந்த இடங்கள், இந்த பகுதிகள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு சொந்தம் அப்படின்னு ஐயா வந்துட்டு நிறைய இடத்துல போராட்டங்கள்லாம் நடத்தி இருந்திருக்காங்க. அது ம், ஒருவேளை வெற்றிகரமா அமைந்திருந்ததுனாக்க இடுக்கி மாவட்டத்தினுடைய இந்த பெரியார், இப்ப நம்ம அந்த இது இருக்குல்ல, அணைக்கட்டு இருக்குது இல்லையா, முல்லை பெரியாறு அணை, அந்த ஆமா. இடங்கள்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு சொந்தமான பகுதிகளாக இருந்திருக்க வேண்டியது. ஆனா ம், அது கைகூடவில்லை. ஆமா. முல்லை பெரியாறு அணையே ஒரு தனி ஒரு டாபிக். அதை பத்தி ஆ, நம்ம ஒரு நாள் கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். பேசுவோம். தேங்க்யூ. வேற ஓகே. ஏதாச்சும் பாயிண்ட் இருக்கா ஆட் பண்றதுக்கு? கீதா மேம், ஓகேங்க. சூர்யா இல்ல ப்ரோ, சார், அவ்வளவுதான் சார். நம்ம எல்லாமே சூப்பர். பேசியாச்சு. பேசிட்டோம். அருமை. இதே மாதிரி தான் நம்மளுடைய ஒவ்வொரு செஷனும் போக போகுது. அதே மாதிரி நம்ம இந்த வீடியோவை 4-5 வீடியோ ஜூன் மாசம் தமிழரசு வந்து 4-5 வீடியோவா போடுவோம். உங்களோட கமெண்ட்ஸும் ஆட் பண்ணுங்க. நிறைய ஓகே. நீங்களும் சர்ச் பண்ணுங்க. நிறைய கொஸ்டின்ஸ்லாம் நாங்க கேட்டிருப்போம். அதுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூங்க. தேங்க்யூ. 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 சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.